அனைத்து உலக நாடுகளிலும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் உங்கள் இசை முரசு FM இணைய வானொலியின் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் விளம்பரம் மற்றும் ரமலான் வாழ்த்துக்களை வெளியிட தொடர்பு கொள்ளுங்கள். இயக்குனர் இசை முரசு FM, செல் 9080475780. இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம்பெறும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான். வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இசை முரசு FM இணைய வானொலி நேர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாம் அலைக்கும். நேர்கள் அனைவரையும் ரமலான் வசந்தம் 8ஆம் நாள் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். குடிப்பதற்கு தண்ணீரும் கடிப்பதற்கு கிழங்குமாக கிடைத்த காலத்தில் காடுகளுக்குள்ளால் மனிதன் சுற்றித் திரிந்த போது அவனது அடிப்படை தேவையான உடையை குறித்து கவலை கொள்ளவில்லை. உடை தன்னை வெட்கம் பிடுங்கி தின்றபோது, இலைத்தலைகளை சுற்றி கொண்டு தன் மானத்தை காப்பாற்றிய போது அடுத்த தேவையான இருப்பிடம் அவன் முன்னால் வந்தது. இந்த மூன்றும் ஒருவனுக்கு கிடைத்துவிட்டால் அவன் வாழ்வதற்கான சூழல் அங்கே அமைந்துவிடும். எனவேதான் ஒரு மனித வாழ்க்கைக்கு அடிப்படை தேவையாக இந்த மூன்றும் முன்னிறுத்தப்பட்டது. பெருமானார் இந்த மூன்றையும் தவிர 4வது ஒரு தேவையை ஒரு மனிதனின் வாழ்வியல் அடிப்படையாக முன்வைத்திருக்கிறார்கள். இதோ மனித வாழ்வியின் அடிப்படை தேவைகள் 4 என்னும் தலைப்பில் இன்றைய நல்ல வண்ணம் வாழலாம் பகுதியில் உரை தருகிறார் பேராசிரியர் மு. அப்துல் சமத் அவர்கள். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், ஏக இறைவனின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. இறை தத்துவங்களையும் வழிபாடு முதலான மனித கடமைகளையும் பேசும் என்பதுதான் சமயங்களுடைய பொதுத்தன்மை. இந்த மையப்புள்ளியிலிருந்து மனித வாழ்வியலுக்கான எல்லைகளை விரிவாக்கியுள்ளதுதான் இஸ்லாத்தினுடைய தனித்துவம். மனித சமூகத்தை காலத்திற்கு ஏற்ற வளர்ச்சி நோக்கி அழைத்து செல்கின்ற அறிவார்ந்த வழிகாட்டுதல்களை இஸ்லாம் முன்வைக்கிறது. ஒரு மனிதனின் வாழ்க்கைக்கு அடிப்படை தேவைகள் 3 என்பதுதான் பொதுவான கருத்து. அவை உணவு, உடை, உறையுள், வீடு. இம்மூன்றும் ஒரு மனிதனின் வாழ்வை திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் அவனை அடுத்த கட்டத்தை நோக்கிய நகர்வுக்கும் வளர்ச்சிக்கும் அழைத்து செல்ல இம்மூன்றும் போதுமானதா? இல்லை. அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனின் அடிப்படை தேவைகள் 4 என வலியுறுத்தினார்கள். அவை உணவு, உடை, உறையுள், சொந்த வாகனம். சொந்த வாகனம் வாழ்வின் அடிப்படை தேவைகளுள் ஒன்று என்ற நபிகளாருடைய வலியுறுத்தல் நவீன உலகத்திற்கான சமூகமாக மனித இனத்தை வளர்த்தெடுக்கும் அறிவார்ந்த முயற்சியாகும். விலங்குகளை வாகனங்களாக பயன்படுத்திய மனிதன் சக்கரம், வீல் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர்தான் பயணத்திலே வேகமும் சாதனையும் கண்டான். சமூகம், மொழி, தேசம் எல்லைகளை கடந்து உலகத்தோடு விரைவாக தொடர்பு கொள்ள ஆரம்பித்தான். ஏனைய சமூகங்களின் நாகரிக பண்பாட்டின் சிறந்த அம்சங்களை உள்வாங்கிக் கொண்டு வளர்ந்தான். சொந்த வாகனம் என்பது முதலில் மனிதனுக்கு தன்னம்பிக்கை ஊட்டியது. அவனுக்கான வாழ்க்கை தேடலை விரைந்து சாத்தியமாக்கியது. யாரையும் எதிர்பாராமல் தான் நினைத்த வேலையை உடனடியாக முடிக்கும் சுயசார்பை அவனுக்குள்ளே உருவாக்கியது. நீண்ட நேரத்தின் பிடியில் நடந்த மனிதன் சொந்த வாகனம் கிடைத்தவுடன் நேரத்தை தன் வசப்படுத்தினான். கால விரயத்தை தவிர்த்தான்.
பயணம் ஏற்படுத்திய உடல் களைப்பிலிருந்தும் நலிவிலிருந்தும் விடுதலை பெற்றான். கொண்ட பணியில் உற்சாகமாக ஈடுபட்டான். தனது அவசர தேவைகளை நிறைவேற்றவும் பிறரது அவசர தேவைகளுக்கு உதவவும் சொந்த வாகனம் அவனுக்கு தோள் கொடுத்தது. பொருளாதாரம், சொந்த அலுவல்கள், வாழ்வின் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்ற சொந்த வாகனம் மனிதனின் முதல் தோழனாக மாறியது. மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்ள முடிவெடுத்த நபிகளாருக்கு ஒரு வாகனம் தேவைப்பட்டது. தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னிடமிருந்த ஒட்டகங்கள் ஒன்றை தருவதாக கூறினார்கள். அதற்கு நபிகளார் மறுத்துவிட்டார்கள். இஸ்லாமிய வரலாற்றை தீர்மானிக்கும் அந்த மகத்தான பயணத்திற்கு தனக்கு ஒரு சொந்த வாகனம் வேண்டும் என்று நபிகளார் நினைத்தார்கள். தோழர் அபூபக்கர் அவர்களுடைய ஒட்டகங்களில் ஒன்றை விலைக்கு வாங்கி அதில்தான் பயணத்தை மேற்கொண்டார்கள். பெருமானார் மனிதனின் அடிப்படை தேவைகளான 4 வாகனத்திற்கே அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதிகாலையில் எழுந்தவுடன் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் இன்று உண்பதற்கு உணவு இருக்கிறதா என்று கேட்பார்கள். அவர்கள் இல்லை என்றால் இன்று நான் நோன்பிருக்கிறேன் என்று கூறிவிடுவார்கள். இப்படி பெருமானார் சந்தித்த வாரத்தில் சில நாட்கள் நோன்பில் கழிந்ததுண்டு. அவர்கள் உணவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததில்லை. ஒட்டு போட்ட ஆடைகளே பெருமானாருக்கு சொந்தமானவையாக இருந்தன. வெள்ளை நிற ஆடை அணிவதை மிகவும் விரும்பினார்கள். ஆனால் இருந்ததோ பாரசீகத்திலிருந்து வந்த ஒருவர் அன்பளிப்பாக கொடுத்த ஒரே ஒரு ஆடைதான். அதனை வெளிநாட்டு தூதர்கள் வரும்போதும் விசேடங்களின் போதும் அணிந்து கொண்டார்கள். அது ஒன்றுதான் அன்னாரிடம் இருந்த தைத்த ஆடை. மற்ற நேரங்களில் நஜ்ரானில் இருந்து வந்த ஒருவர் அன்பளிப்பாக வழங்கிய ஒரு போர்வைதான் பெருமானார் மேனியை அதிகம் தழுவி கிடந்தது. ஒரு ஆட்சித்தலைவருக்குரிய விசேஷமான ஆடைகள் எதுவும் அவரிடம் இருந்ததில்லை. உயர் ரக ஆடைகள் தனக்கு வேண்டுமென்று அவர்கள் விரும்பவும் இல்லை. பெருமானாருடைய உறையுள் வீடு எப்படி இருந்தது? ஈச்சமர ஓலைகள் வேயப்பட்ட சின்ன குடிசைதான். நடுநிசி நேரத்தில் பெருமானார் தஹஜ்ஜத் தொழுவார்கள். வீட்டில் எண்ணெய் இல்லாத காரணத்தினால் பெரும்பாலும் விளக்கு எரிவதில்லை. இருளின் சூழலில் தொழுகின்ற பெருமானார் நெற்றியை கீழே வைத்து சஜ்தா செய்யும் இடத்தில் நான் கால் நீட்டி படுத்திருப்பேன். பெருமானார் தனது விரலால் எனது காலை லேசாக குத்த நான் கால்களை மடக்கிக் கொள்வேன். அந்த இடத்தில் அவர்கள் சஜதா செய்வார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறியிருக்கும் இந்த பதிவுதான் பெருமானாரினுடைய வீட்டின் விசாலம், விலாசம் எல்லாமே. வசதியான உறையுளை வீட்டை அவர்கள் விரும்பவில்லை. ஆனால் சிறந்த ஒரு ஒட்டகம் மட்டும் தனக்கு சொந்த வாகனமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அந்த வாகனத்தையே தமது சமுதாய, மார்க்க, அரசியல் பணிகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கான ஆதாரமாக கொண்டார்கள். தனது சொந்த வாகனமான கஸ்வா ஒட்டகத்தின் மீது அமர்ந்துதான் போர்களை சந்தித்தார்கள். அயல் சமூகங்களை சந்தித்து சமாதான உடன்படிக்கைகளை கண்டார்கள். இறுதி ஹஜ்ஜி பயணத்தை மேற்கொண்டார்கள். தனது இறுதி ஹஜ்ஜி உரையை அரஃபா திடலிலே நிகழ்த்தினார்கள். மார்க்கம் பரிபூர்ணமாக்கப்பட்டதை அந்த கஸ்வா ஒட்டகத்தின் மீது அமர்ந்துதான் அறிவித்தார்கள். நான் உங்களுக்கு அறிவித்த இந்த இறை மார்க்கத்தை இங்கு வந்தவர்கள் வராதவர்களுக்கு கொண்டு போய் சேருங்கள் என்று கட்டளையிட்டார்கள். அக்கட்டளையை செவியேற்ற ஒவ்வொருவரும் தாங்கள் நின்ற திசை நோக்கி வாகனங்களில் வேகமாக புறப்பட்டார்கள். இஸ்லாம் உலகமயமானது. மண்பரப்பில் மட்டுமல்ல, விண்பரப்பிலும் முடிந்தால் அதற்குரிய வாகனத்தில் மனிதன் பயணிக்கட்டும் என்ற உந்துதலை வழங்கிய மார்க்கம் இஸ்லாம். வல்ல இறைவன் தனது வேதத்தில் அறிவிக்கிறான், மனிதர்களே, வானங்கள், பூமி ஆகியவற்றின் எல்லைகளை விட்டும் கடந்து செல்ல நீங்கள் சக்தி பெறுவீர்களானால் கடந்து செல்லுங்கள் என்கிறான். இந்த வசனத்தில் சக்தி என்பதற்கு விண்வெளி பயணத்திற்குரிய வாகனம் என்று அறிஞர்கள் விளக்கம் தருகிறார்கள். டாக்டர் புக்கைல் மேற்கண்ட வசனத்தை சுட்டிக்காட்டி விண்வெளி மீது வெற்றி, கான்கஸ்ட் ஆஃப் ஸ்பேஸ் என்று இன்று நாம் கூறுவதை மனிதன் ஒரு நாள் சாதித்து காட்டுவான் என்பதை இந்த வசனம் முன்னரே எடுத்துரைத்துள்ளது என்று வியந்து போற்றுகிறார். வாகனத்தால் மண்ணும் விண்ணும் மனிதனின் வசப்படும் என்று
மனித சாதிப்புகளை உறுதி செய்து பேசிய மார்க்கம் இஸ்லாம். இங்கு சொந்த வாகனம் என்பது முன்னேற்றத்திற்கான ஒரு குறியீடு தான். மனிதன் நவீனங்களை கையில் எடுத்துக்கொண்டு இறை நம்பிக்கையோடு முயற்சியை முகவரியாக்கினால் மண்ணும் விண்ணும் நிச்சயமாக அவன் வசப்பட்டு நிற்கும். அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. The Modern Travels உங்கள் நம்பிக்கையான உம்ரா பயண துணை. தமிழகம் முழுவதும் ஹஜ் மற்றும் உம்ரா ஏற்பாடு செய்ய விரும்புவோருக்கு சிறப்பு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஹஜ் மற்றும் உம்ரா பயணத்தை எளிதாகவும் பாதுகாப்பாகவும் திட்டமிட தி மாடர்ன் டிராவல்ஸ் உங்களை அன்புடன் அழைக்கிறது. உம்ரா பேக்கேஜ் 85,000 முதல் 99,000 வரை. விமான பயண டிக்கெட், உம்ரா விசா பிளஸ் இன்சூரன்ஸ், ஹரத்திற்கு அருகில் வசதியான தங்குமிடம், தென்னிந்திய உணவு, அனுபவமிக்க வழிகாட்டிகள், ஏசி போக்குவரத்து, மக்கா அண்ட் மதீனா ஜிஆர்எச் ஜம்ஜம் நீர் 5 லிட்டருடன் சிறப்பான டிராவல் கிட் வழங்கப்படும். உங்கள் ஹஜ் உம்ரா சேவையை நம்பிக்கையுடன் வழங்க தி மாடர்ன் டிராவல்ஸ். தி மாடர்ன் டிராவல்ஸ் கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை மற்றும் மைசூர். போன் 9790600786 மற்றும் 9629172222. இப்போதெல்லாம் சமயங்கள் குறித்த புரிதல்கள் நிறைய மக்களிடையே ஏற்பட்டிருக்கிறது. புதிய சமய குறித்த தேடல்கள் பற்றிய ஆய்வுகளும் மக்களிடம் அதிகம் எழுந்திருக்கிறது. நாம் பின்பற்றி கொண்டிருக்கிற சமயத்தினுடைய கருத்துக்களை படிப்பதோடும் கேட்பதோடும் பேசுவதோடு மட்டுமல்லாமல் பிற சமயங்களுடைய கருத்துக்களையும் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் படிப்பதற்கும் நம் சமூக மக்கள் முன்வந்திருப்பது உண்மையில் வரவேற்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இப்படி ஒரு காலகட்டத்தில் இஸ்லாம் என்னும் சத்திய மார்க்கத்தை இஸ்லாம் அறியாதவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதும் எடுத்துச் சொல்வதும் பெரிய கடினமான வேலையாக இல்லை. ஆனால் எந்த அறியாமையின் கூட்டத்தில் இஸ்லாத்தை கொண்டு சேர்ப்பதற்கு பெருமானார் பணிக்கப்பட்டாரோ அந்த அறியாமையின் கூட்டத்தில் இஸ்லாமிய மேன்மை பொருந்திய கருத்துக்களை எடுத்துச் சொல்ல பெருமானார் பட்ட பாட்டை நாம் இன்றளவும் தயவோடு நினைத்து பார்க்கிறோம். வல்ல இறையை நாம் வணங்குவதற்கும் அந்த செய்தியை நாம் தருவதற்கும் பெருமானாருக்கும் பாராட்டு சொல்லி இறைவனுக்கும் வாழ்த்து சொல்லி இதோ ஓய்வு பெற்ற காவல்துறை ஆய்வாளர் கலையூர் காதர் அவர்கள் எழுதி தயாரித்த அழகிய பாடல் ஒன்று வருகிறது. எல்லாம் வல்ல உலகை படைத்த வல்லோன் இறையை வாழ்த்திடுவோம். வல்லோன் இறையை வணங்கச் செய்த அண்ணல் நபியை போற்றிடுவோம். எல்லாம் வல்ல உலகை படைத்த வல்லோன் இறையை வாழ்த்திடுவோம். வல்லோன் இறையை வணங்கச் செய்த அண்ணல் நபியை போற்றிடுவோம். அண்ணல் நபியை போற்றிடுவோம். வானம் பூமி யாவையும் படைத்து வான்மழை மண்ணில் பொழியச் செய்தான். வானம் பூமி யாவையும் படைத்து வான்மழை மண்ணில் பொழியச் செய்தான். பூமியில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் உணவாய் பொருட்களை விளையச் செய்தான். இறை உணவாய் பொருட்களை விளையச் செய்தான். பூமியில் உள்ள பொருட்களை எல்லாம் ஒரு சிலர் தானே அனுபவித்தார். பூமியில் உள்ள பொருட்களை எல்லாம் ஒரு சிலர் தானே அனுபவித்தார். அண்ணல் நபிகள் ஸகாத் மூலம் ஏழைகளுக்கும் வழங்கச் செய்தார். நபி ஏழைகளுக்கும் வழங்கச் செய்தார்.
உலகை படைத்த வல்லோன் இறையை வாழ்த்திடுவோம். வல்லோன் இறையை வணங்கச் செய்த அண்ணல் நபியை போற்றிடுவோம். அண்ணல் நபியை போற்றிடுவோம். இறைவன் அல் குர்ஆனை அருளச் செய்தான். அண்ணல் நபியின் மூலம் இறைவன் அல் குர்ஆனை அருளச் செய்தான். அகிலத்தில் உள்ள மனிதரை எல்லாம் அமலின் வழியே திரும்பச் செய்தான். இறை அமலின் வழியே திரும்பச் செய்தான். எல்லாம் வல்ல உலகை படைத்த வல்லோன் இறையை வாழ்த்திடுவோம். வல்லோன் இறையை வணங்கச் செய்த அண்ணல் நபியை போற்றிடுவோம். அண்ணல் நபியை போற்றிடுவோம். நம் வீடுகளில் இருந்த முதுபெண்கள் எல்லாம் நிறைய பிறை கணக்குகளை மனதில் நிறுத்தி நாட்களை நினைவுபடுத்தி சொல்வார்கள். இது அவருக்கு திருமணம் நடந்த நாள், இது இவருக்கு குழந்தை பிறந்த நாள், இவை பள்ளிக்கூடத்திற்கு போன நாள், இது அறுவடை செய்த நாள் என்றெல்லாம் பிறை கணக்கை மனதில் வைத்து சொல்வார்கள். தர்காவினுடைய ஆண்டு பெருவிழா நாட்கள், நோன்பு நாட்கள் அனைத்தும் அவர்கள் மனதில் நிலை பெற்றிருந்தது. அது மட்டுமல்ல, கொடுக்கப்பட வேண்டியவை வாங்கப்பட வேண்டியவை அனைத்தும் ஒரு சின்ன காகிதத் துண்டில் குறிப்பாடாமல் அந்த அளவில் மனதில் நிறுத்தி சொல்வார்கள். அவ்வளவு நினைவாற்றல் அவர்களுக்குள்ளால் இருந்ததை இன்றைக்கு நாம் நினைத்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. இப்போது நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கைக்குள்ளால் நிறைய மன நெருக்கடிகள் உருவாகிவிட்டன. ஒரு காலத்தில் 1 மணி நேரம் ஒரு உரையாளர் சொற்பொழிவு ஆற்றினால் அந்த 1 மணி நேரத்தினுடைய சொற்பொழிவும் மனதிற்குள்ளால் அப்படியே நிலை பெற்றிருக்கும். இப்போது 1 மணி நேரத்தில் நாம் சோஷியல் மீடியாவில் நிறைய பார்க்கிறோம், நிறைய கேட்கிறோம், நிறைய படிக்கிறோம். எவையும் மனதிற்குள்ளால் தங்குவதில்லை. அது மட்டுமல்ல, நிறைய கவனச்சிதைவு, சாலைகளில் கவனச்சிதைவு, வேலைகளில் கவனச்சிதைவு, அலுவலகங்களில் கவனச்சிதைவு, இன்னும் சொல்லப்போனால் வீடுகளுக்குள்ளால் இருக்கும் அடுக்களை பணிகளில் கூட பெண்களுக்கு கவனக்குறைவுகள், கவனச்சிதைவுகள் ஏற்படுகிறது. இந்த மனமாற்றத்திற்கு என்ன காரணம்? உளவியல் ரீதியான முடிவை தருகிறார் உளவியல் ஆலோசகரும் உளவியல் துறையில் முனைவர் பட்ட ஆய்வை மேற்கொண்டு வரும் ஆய்வாளருமான திருமதி முபீன் சுல்தானா அவர்கள். இசைமுரசு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய காலகட்டத்தில் முக்கியமாக பேசப்படக்கூடிய கவனச்சிதறல், லேக் ஆஃப் அட்டென்ஷன், லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் சொல்லக்கூடிய இந்த பிரச்சனையை பற்றி தான் நாம் இன்னைக்கு பேச போகிறோம். இது யாருக்கெல்லாம் காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் முதல் கொண்டு முதியவர் வரைக்கும் இது எல்லா வயது வரம்பில்லாமல் இந்த பிரச்சனையை நம்மளால பார்க்க முடியுது. ஒரு பாடம் படிக்கிறதா இருந்தாலும் சரி, பயான் கேட்கறதோ இல்லை தொழுகை மாதிரியான வழிபாடில் நம்மளை ஈடுபடுத்திக்கும் போது ஒரு சில நொடிகளுக்கு மேலே நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இந்த பிரச்சனைக்கான காரணமாக டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. சோஷியல் மீடியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கு. ஃபாஸ்ட் பேஸ்ட் வேர்ல்டில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதனால இந்த மாதிரியான தாக்கங்கள் அதிகமாக இருக்குன்றது சொல்றாங்க. சரி, இந்த பிரச்சனைக்கான தீர்வு தான் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, உளவியல் சொல்லக்கூடிய தீர்வு மைண்ட்ஃபுல்னஸ். மைண்ட்ஃபுல்னஸ்னா நம்ம எந்த காரியத்தை செய்கிறோமோ அதில் முழு ஈடுபாடோட
நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரு மன தெளிவு நிலையோட செய்யறது தான். அது நம்ம சாப்பாடு சாப்பிட்ற மாதிரியான சாதாரண விஷயமா கூட இருக்கலாம். ஒரு வாக்கிங் போகிறதோ என்ன ஒரு ஆக்டிவிட்டி நம்ம செஞ்சாலுமே நம்மளுடைய எண்ணங்கள் என்ன ஆகுது, பெரும்பாலும் நம்ம பாஸ்ட்டை பற்றி வரி பண்ணுறோம். பாஸ்டில் நமக்கு நடந்த விஷயங்கள் இல்லை ஃப்யூச்சர் என்ன நடக்குமோ அது போல் வரீஸ் அண்ட் ஆங்ஸைட்டிஸ் நமக்குள்ளார ஒரு தாக்கங்களை ஏற்படுத்துது. நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த நொடியை நம்ம ஒரு சிந்தனை இல்லாத ஒரு ஈடுபாடு இல்லாத ஒரு நிலையில தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த பாஸ்ட்டை பற்றின ரிக்ரெட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரை பற்றின வரீஸும் இல்லாமல் நம்ம எந்த காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறோமோ அதில் முழு ஈடுபாடும் தெளிவு நிலையோட நம்ம உடம்பு நம்ம கிட்ட என்ன சொல்ல விரும்புது, நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம்னா அதனுடைய சுவை எப்படி இருக்கு, அதனுடைய டெக்ஸ்சர் எப்படி இருக்கு, எல்லா உணர்வுகளாலையும் அதை உணர்ந்து அது நுகர்ந்து நம்ம சாப்பிட்றது தான், ஒரு செயலை செய்யறது தான் மைண்ட்ஃபுல்னஸ் நமக்கு சொல்லுது. இந்த பிரின்சிபலை உட்கொண்டு வந்தது தான் பெரும்பாலான மெடிடேஷன், ஜென் மெடிடேஷன், டிரான்சிடென்ஸ் மெடிடேஷன், யோகா மாதிரியான அப்ரோச்சஸ், பிரணயாமா, ப்ரீதிங் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. சிம்பிளாக நம்ம இந்த மைண்ட்ஃபுல்னஸை எப்படி ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும் நம்ம மனசு அலைப்பாயும் வெவ்வேறு சிந்தனைகளுக்கு அது இழுத்து செல்லும் இல்லையா. அப்படி போகும்போது நம்ம எண்ணங்களை கட்டுப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி ஒரு தெளிவோட நான் என்ன செய்கிறேன் அந்த காரியத்தில் முழு ஈடுபாடோட செய்யறது தான் மைண்ட்ஃபுல்னஸாக நம்ம ஒரு வேலையை செய்கிறோம்ன்றது ஒரு சாதாரண ஒரு ட்ரைனிங்காக நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக, எந்த ஒரு செட்டப்பும் இல்லாமல் எந்த ஒரு காஸ்ட்டும் இல்லாமல் இதை நம்ம சாதாரணமாக செய்ய முடியும். நம்ம எடுத்துக்கிற இந்த மூச்சு இருக்கு இல்லையா, இதையே ஒரு பயிற்சியாக எடுத்துக்க முடியும் நம்மளால. அதுவே இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, இந்த மைண்ட்ஃபுல்னஸோட ஒரு விஷயம் இன்னும் கூடுதலாக நம்ம செய்கிறோம். என்னன்னா, கடவுள் நம்மளை கண்காணிச்சுட்டு இருக்காரு, நம்ம கடவுளுடைய கண்காணிப்புல இருக்கிறோம், அந்த ஒரு நினைப்பை நம்ம மனசுல நம்ம வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இது ஒரு இஸ்லாமிக் மெடிடேஷனா மாறுது. அதாவது முராகபா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மனசை ஒருநிலைப்படுத்துறது மட்டும் இல்லாம நம்மளுடைய எண்ணங்களையும் நம்மளுடைய உணர்ச்சிகளையும் கட்டுப்பாட்டுக்குள்ளார வைக்கிறது மட்டும் இல்லாம நம்ம என்ன செய்யறோமோ நம்மளுடைய இன்டென்ஷன்ஸை, நம்மளுடைய நியாவை அல்லாஹ் கண்காணிச்சுட்டு இருக்கிறான். நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் இந்த சிந்தனையோடு செய்யும் போது இந்த கவனச்சிதறல் அப்படின்ற பிரச்சனைகள் எல்லாம் தீர்வாக அமையுது. முராகபா மட்டும் இல்லாம தஃபக்குர், ததப்புர் மாதிரியான அரபிக் வார்த்தைகளும் நம்மளால பார்க்க முடியுது. இதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய குர்ஆன் அருளப்பட்டிருக்கு இல்லையா, நமக்காக குர்ஆன் அருளப்பட்டிருக்கு, அதை நம்ம ஆழ்ந்த புரிதலோட படிக்கணும். அதாவது நம்மளுடைய எண்ணங்கள் என்ன நம்ம கிட்ட சொல்ல வருது அப்படின்ற ஒரு புரிதலோட, என்ன சிந்தனைகள் என்ன எண்ணங்கள் நம்ம கிட்ட இருக்கோ அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றது, அந்த கண்ட்ரோலிங் ஆட்டிடியூடோட நம்ம செய்யும் போது இது ஒரு நேச்சுரல் பிராக்டிஸா நமக்கு வந்துடுது. இறைவனுடைய அத்தாட்சிகளை பார்க்கறது, குர்ஆன் நமக்கு என்ன சொல்ல வருதுங்கிற புரிதல் நமக்கு ஏற்படுறது, ஆழ்ந்த புரிதல் ஏற்படுறதுக்கான பேர் தான் தஃபக்குர், ததப்புர் அப்படின்ற அரபிக் வேர்ட்ஸ் நமக்கு சொல்லுது இல்லையா. இந்த மாதிரியான ப்ராக்டிசஸை நம்ம நேச்சுரலாக பண்ணும்போது நமக்குள்ளார ஒரு கிராட்டிடியூட், ஷுக்குர், பேஷன்ஸ், சபர் இது எல்லாமே டெவலப் ஆகுது. அல்லாஹ்வுடைய கண்காணிப்புல இருக்கிறோம் அப்படின்ற நினைப்பு இருக்கிறதுனால இன்னமல் ஆமாலு பின்னியாத் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய நியா, நம்மளுடைய தாட்ஸ், நம்மளுடைய உணர்ச்சிகள் எல்லாமே தூய்மை அடையுது. அப்போ நமக்கு கவனச்சிதறல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறையுது. ஹோட்டல் ரிஃபாயா, ராமநாதபுரம் மற்றும் கொடைக்கானல் உங்கள் குடும்பத்துடன் வந்து தங்கி மகிழ குறைந்த கட்டணத்தில் உயர்தரமான ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல் அந்தஸ்தில் அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய சுப்ரீம் ரூம்ஸ், டிலக்ஸ் ரூம்ஸ், ஃபேமிலி ரூம்ஸ், ஃபேமிலி ஷூட், ஃபேமிலி லாட்ஜ் என உங்கள் தேவைக்கேற்ப அறைகள் அனைத்தும் ஏசி வசதிகளுடன் தினசரி வாடகைக்கு கிடைக்கும். அறை முன்பதிவு செய்ய அணுகவும் ஹோட்டல் ரிஃபாயா, பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையம் அருகில் வண்டிக்கார தெரு, ராமநாதபுரம். செல் 9786770033. ஹோட்டல் ரிஃபாயா, பேருந்து நிலையம் பின்புறம், ஆந்தோனியார் தெரு, கொடைக்கானல். செல் 8787859594. இணையதளம் www.hotelrifaya.in. ஒரு கையில் இறைவேதம், மறு கையில் நபிபோதம், இரு கையில் நமக்கென்ன தயக்கம் என்று ஹனீஃபா பாடுவார்.
உண்மையில் நம் தேடல்களுக்கும் தேவைகளுக்கும் உரிய அனைத்து தீர்வுகளும் திருக்குரானுக்குள்ளால் இருக்கிறது. பிள்ளையை இடுப்பில் வைத்துக்கொண்டு ஊரெல்லாம் தேடினாலாம் என்று சொல்லும் பழமொழியைப் போலத்தான் நம் வாழ்வைக்கான பிரச்சனையை வெளியே எங்கெங்கே தேடிக்கொண்டிருக்கிறோம். நம் தேடலுக்கும் தேவைக்குமான அனைத்து தீர்வையும் தரும் திருக்குரான் நம்மோடு இருக்கிறது. நாம் அதை பயன்படுத்தி தேடி கண்டு அடைவது மட்டும்தான் நம் பணி. இதோ திருக்குரான் ஓர் அருள்மழை பெட்டகம் என்னும் தலைப்பில் உரை தருகிறார் பள்ளி ஆசிரியர் ஃபாமிலா பேகம் அவர்கள். இசைமுரசு எஃப்எம் இணைய வானொலி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். ரமலான் வசந்தம் நிகழ்வில் உங்கள் முன் சில நிமிடங்கள். இவ்வுலக வாழ்க்கையில் உள்ள இன்பங்களை அடைய மனிதனுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. உடலையோ ஆன்மாவையோ வருத்தி கொள்ள வேண்டியதில்லை என்பதே குர்ஆன் கூறும் உபதேசம். ஆனாலும் ஓர் எல்லை உண்டு, அந்த எல்லையே மீறக்கூடாது. இவ்வுலகம் மறுமையின் பயிரை விளைவிப்பதற்காக, அதாவது மறுமைக்குரிய நன்மைகளை தேடிக்கொள்வதற்காக படைக்கப்பட்ட இடம் என்பதே இஸ்லாமிய கோட்பாடு. மறுமையின் வாழ்க்கைக்கு முன்பாக இவ்வுலக வாழ்க்கையின் இன்பம் வெகு அற்பமானதே. 100 ஆண்டு வாழ்வதாக வைத்துக்கொள்வோம். பாதி பொழுது தூக்கத்தில் செல்லும். பகல் மட்டும் கணக்கிட்டால் 50 ஆண்டுகள் ஆகிறது. குழந்தை பருவம் அறியப்படா பருவம். 10 ஆண்டு கழிந்தால் தேறுவது 30 ஆண்டு. 70 வயதுக்கு மேல் இன்பம் ஏது? ஆகையால் முதுமை பருவத்தில் கழியும் 30 ஆண்டுகளையும் கழித்து கணக்கு பார்த்தால் 8 ஆண்டுகள்தான். அந்த 8 ஆண்டுகளில் நோய் நொடியால் பாதிக்கப்படும் காலத்தையும் கழித்து பார்த்தால் நாம் உலக இன்பத்தை பெறும் காலம் மிக குறைவு. ஆகையால் தான் நிலையான மறுமை வாழ்வுக்கு மனிதன் முயற்சி செய்ய வேண்டும். மறுமை வாழ்வே நீண்டது. விளக்கை கொண்டு வீட்டை பிரகாசப்படுத்தி கொள்ள வேண்டும். அஜாக்கிரதையால் வீட்டை கொளுத்தி கொண்டு ஆண்டவனே என் வீட்டை கொளுத்தி விட்டாயோ என்று குறைபட்டு கொண்டால் அது நியாயமாகுமா? சிறுவர் கத்தியை தவறாக பயன்படுத்தி கையை அறுத்து கொண்டு அழுவது போலவே வயது வந்த குழந்தைகளும் அழுகின்றன. நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்களுக்கு ஒரு அணு அளவும் தீங்கு இழைப்பதில்லை. மனிதர்கள் தமக்குத்தாமே தீங்கிழைத்துக் கொள்கிறார்கள். ஆகையால் எந்த கஷ்ட நஷ்டமும் நமது செயலின் விளைவே என்பதை உணர வேண்டும். நீங்கள் எவ்வாறு சிந்திக்கிறீர்களோ அவ்வாறே வாழ்வீர்கள் என்று அறிஞர்கள் கூறியிருக்கிறார்கள். மனிதனுக்கு அவன் செய்த வினையின் பலனை அன்றி வேறு ஒன்றும் கிடைக்காது. அவனுடைய வினைக்கு தக்க பலன் பூரணமாக கொடுக்கப்படுவான் என்று திருமறை தெரிவிக்கிறது. சில சமயங்களில் நாம் யாரை பாவிகள் என்று நினைக்கிறோமோ அவர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் ஏற்படலாம். அவற்றுக்கு மறைமுகமான காரணங்கள் இருக்கலாம். அவற்றை இறைவனே நன்கு அறிவான். மறுமை வாழ்வே நீண்டது, நிலையானதும் கூட. ரமலான் மாதம் சங்கை மிகு மாதம். அம்மாதத்தில் இருப்பவன் இல்லாதவனுக்கு கொடுத்துதவி இறைவனின் நற்பண்புகளை அடைவோமாக. ஆமீன். மஸ்ஸையா ஃபாமிலா பேகம், நாகர்கோவில். அரசு பொதுத் தேர்வுக்கு, அரசு போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாக வேண்டிய மனநிலையில் உள்ளவர்களை நாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் தேர்வுக்காக தயாராகுங்கள் என்று சொல்வோம். 4 பேர் சந்தித்து கொண்டால் தேர்வு தயாரிப்புக்கான வழிமுறைகளை சொல்வோம். 2 போட்டியாளர்கள் சந்தித்து கொண்டால் கேள்விகளை பகிர்ந்து கொள்வார்கள், விசாரித்துக் கொள்வார்கள். இதுபோன்று ஒரு மனநிலை இஸ்லாமிய இறையியல் சார்ந்த கேள்வி பதிலை பேசுவதிலும் எழுதுவதிலும் நம்மவர்களுக்கு ஏற்பட வேண்டும்.
அதற்கு பிள்ளைகளுக்கிடையே ஆரோக்கியமான இந்த போட்டியை உருவாக்குவது, அதற்காக பரிசுகளை வழங்குவது, முஹல்லாக்கள் மாதத்திற்கு ஒரு முறை இதுபோன்ற வினாடி வினாக்களை நடத்துவதெல்லாம் இந்த தேடல்களை அதிகரிக்கும். நல்ல பரிசுகளை வழங்குவதன் மூலமாக பிள்ளைகள் உற்சாகமாக இந்த போட்டிகளில் பங்கேற்பார்கள். அதற்கான ஆவணங்களை ஜமாத் முஹல்லா நிர்வாகம் செய்ய வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு இப்போது ஈரோடு இகேஎம் அப்துல் கனி மதரசாவினுடைய உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் அகமது சித்திக் மற்றும் மரியம் உஸ்மா ஆகியோர் இணைந்து இஸ்லாமிய கேள்வி பதிலை தருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இகேஎம் அப்துல் கலீம் மதரசா இஸ்லாமிய உயர்நிலைப்பள்ளி. நான் பேச வந்துள்ளேன். என் பெயர் எஃப் அகமது சித்திக். என் பெயர் பா மரியம் உஸ்மா. இஸ்லாமிய பொது அறிவு வினாவிடை. முதல் கேள்வி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நாளில் மதீனா நகரில் நுழைந்தார்கள்? ஜும்மாவுடைய நாளில். கேள்வி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் முதலில் எந்த நபி தோழரின் வீட்டில் நுழைந்தார்கள்? ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அவர்கள். கேள்வி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விண்ணுலக பயணம் எப்பொழுது நடைபெற்றது? ரஜப் மாதம் 27வது பிறை. கேள்வி, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த சமயத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள்? பனி இஸ்ராயில். கேள்வி, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சகோதரின் பெயர் என்ன? நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். கேள்வி, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அழைப்பை ஏற்க மறுத்த அரசன் யார்? மிஸ்ர் நாட்டின் அரசன் ஃபிரௌன். கேள்வி, 4வது வானத்திற்கு உயிருடன் உயர்த்தப்பட்ட நபி யார்? நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். கேள்வி, நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் என்ன? பல மொழிகளை பேசுவதும் எழுதுவதும். கேள்வி, எந்த நபி இரும்பை வசப்படுத்தும் ஆற்றலை பெற்றிருந்தார்கள்? நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம். கேள்வி, நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அரசுடன் போர் செய்தார்கள்? ஜாலுத் மன்னன். கேள்வி, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கப்பட்ட அற்புதம் என்ன? எல்லா உயிரினங்களிலும் பேசும் ஆற்றல். கேள்வி, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த உயிரினத்தின் பேச்சை கேட்டு சிரித்தார்கள்? எறும்புகள் பேச்சை கேட்டு சிரித்தார்கள். கேள்வி, சமூக கூட்டத்தார்கள் தங்கள் வீடுகளை எவ்வாறு அமைப்பார்கள்? மலைகளை குடைத்து. கேள்வி, அய்யூப் நபி எத்தனை வருடங்கள் நோயுற்றிருந்தார்கள்? 18 வருடங்கள். கேள்வி, இப்ராஹிம் நபி எந்த வயதில் நெருப்பை கொண்டத்தில் இருந்தார்கள்? 16 வயது. கேள்வி, இப்ராஹிம் நபி அவர்களை வேதனை செய்த அரசின் பெயர் என்ன? அரசன் நம்ருத். கேள்வி, இப்ராஹிம் நபி எத்தனை நாட்கள் நெருப்பு குண்டத்தில் இருந்தார்கள்? 40 அல்லது 50 நாட்கள். கேள்வி, அல்லாஹ் இந்த நபியை 100 ஆண்டுகள் வரை மரணிக்க செய்த மீண்டும் உயிர்ப்பித்தான்? நபி உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கேள்வி, மஸ்ஜித் அக்ஸா பைத்துல் முகத்தஸ் எந்த நபியால் கட்டப்பட்டது? நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கேள்வி, குர்ஆன் என்ற வார்த்தை எத்தனை முறை வந்துள்ளது? 68 முறை. கேள்வி, குர்ஆன் அதிகம் வந்துள்ள அரபி எழுத்து எது? அலிஃப் என்ற எழுத்து. குர்ஆன் அல்லாஹ் என்ற வார்த்தை எத்தனை முறை வந்துள்ளது? 2699 முறை. கேள்வி, சொர்க்கத்தின் வாசல் எத்தனை? சொர்க்கத்தின் வாசல்கள் 7. கேள்வி, நரகத்தின் வாசல் எத்தனை? நரகத்தின் வாசல்கள் 7. கேள்வி, உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுவின் மகன் என்று கூறிய சமூகம் எது? யூதர்கள். கேள்வி, எந்த சூரா இறங்கிய போது இப்லீஸ் கதறி அழுதது? சூரத்துல் ஃபாத்திஹா. உலகில் நீங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் உங்களுக்கு வேண்டிய இஸ்லாமிய நூல்களை உங்கள் வீட்டு வாசலுக்கே வரவழைத்துக் கொள்ள உதவுகிறது சென்னை ரஹ்மத் பதிப்பகம். இஸ்லாத்தின் மூலாதார நூல்களை அரபு மொழியிலிருந்து தமிழாக்கம் செய்து வழங்கும் தொண்டினை 1993ஆம் ஆண்டிலிருந்து ஆற்றி வரும் சென்னை ரஹ்மத் பதிப்பகத்தின் பெருமைக்குரிய வெளியீடுகள் குர்ஆன், தப்சீர், இப்னு கசீர், ஹதீஸ் தொகுப்புகளான புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, அபூதாவுது, இப்னு மஜா ஆகிய அனைத்தையும் வாட்ஸ்அப் மூலமே தொடர்பு கொண்டு வரவழைத்துக் கொள்ளலாம். தொடர்பு கொள்வதற்கான இலக்கத்தை தருகின்றோம், குறித்துக் கொள்ளுங்கள். +9194402500. அனைத்து இஸ்லாமிய நூல்களும் கிடைக்கும் அற்புத களஞ்சியம் சென்னை ரஹ்மத் பதிப்பகம். நப்சை கட்டுப்படுத்துவது ஓர் தனி கலை. கண்ணுக்கு முன்னால் மனதை ஈர்க்கும் அத்தனை அம்சங்களையும் வைத்துக்கொண்டு அவை விளக்கப்பட வேண்டியவை என்பதை உணர்ந்த வினாடியில் மனதின் போக்கை திருப்பிக் கொள்வது ஒரு கலை.
இவை ஈமானை சோதிப்பதற்காக இன்றைக்கு உலகில் வெவ்வேறு வடிவங்களில் நம் முன்னால் வந்து இந்த சோதனைகள் நிற்கின்றன. பெருமானார் இஸ்லாமியர்களுக்காக தந்த எச்சரிக்கையில் ஒன்று, இந்த உலக வாழ்வு உங்கள் ஈமானை சோதிப்பதற்குரியது என்பதாகும். அந்த வகையில் இன்றைய சோசியல் மீடியாக்கள், இன்டர்நெட்கள், நாம் பயன்படுத்துகிற ஊடகங்கள், இன்னும் பிற அம்சங்கள் எல்லாம் ஈமானை சோதிக்கும் ஒரு சோதனை கூடமாக இருக்கிறது. என்றாலும் இவற்றிலிருந்து நல்லவனவற்றை தேர்ந்தெடுத்து அல்லனவற்றை அகற்றி வாழ வேண்டிய ஒரு சவால் மிகுந்த வாழ்க்கைக்குள்ளால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதிலும் ஈமான் பலமாக இருந்தால் எங்கும் தோல்வியில்லை என்கிற அடிப்படை சித்தாந்தத்தை வலியுறுத்தும் இஸ்லாமிய கருத்தை கொண்டு முத்துப்பேட்டை ரஹ்மத் பெண்கள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியினுடைய அலுவலர் ஊழியர் முகம்மது அவர்கள் ஈமான் என்னும் தலைப்பில் உரை தருகிறார். இசைமுரசு வானொலியின் நேயர்களுக்கு முத்துப்பேட்டை பெண்கள் மேல்நிலைப்பள்ளியின் பணியாளர் முகம்மதுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பானவர்களே, இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஈமான் பற்றியது. ஈமான்களில் பல வகைகள் உண்டு. ஆனால் இன்று நம்முடைய ஈமான்கள் எப்படி இருக்கின்றது என்பதனையும், இதற்கு நேர்மாறாக சஹாபா பெருமக்களுடைய ஈமான்கள் எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி இங்கு ஒரு சிறிய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். சஹாபாக்களுடைய ஈமான்கள் எடுத்துக்கொண்டோமே ஆனால் நம் செவிக்கு வருவதே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, கபாப் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி இவருடைய ஈமான்களை பற்றி மட்டும் பேசிக் கொண்டிருந்த நாம் ஹபீப் பின் சயீத் பின் ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற ஒரு சஹாபியுடைய ஈமானை பற்றி தெரிந்து கொள்வது அவசியமான ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே முசைலாமா என்ற ஒரு பொய்யன் நானும் நபிதான் என்று பறைசாற்றிக் கொண்டு மிக பெரும் அட்டுழியம் செய்து கொண்டிருந்தான். இந்த நிலையில் அவன் நபிக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறான், நானும் நபிதான் என்று. அதற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மாற்று கடிதம் ஒன்றை எழுதி இதை அந்த பொய்யனிடம் சேர்ப்பதற்காக ஒருவரை தேர்ந்தெடுக்கின்றார். அவர்தான் ஹபீப் பின் சையத் பின் ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கடிதத்தோடு இந்த பொய்யனை சந்திக்க செல்கின்றார். கடிதத்தை கொடுக்கின்றார். அவர் கடிதத்தை படித்த அந்த பொய்யன் ஆக்ரோஷத்தில் விரைந்து எழுகின்றான், நீ என்னை நபியா ஏற்றுக்கொள்வாயா என்று. அதற்கு இவருடைய இலக்கான பதில், என் காது கொஞ்சம் மத்தம், நீ சொல்வது எனக்கு கேட்கவில்லை என்கின்றான். இதிலே கோபமடைந்த அந்த பொய்யன் அவரது ஒரு உறுப்புகளை வெட்டி எடுங்கள் என்று கட்டளை இடுகிறான். அந்த சஹாபியுடைய ஒரு உறுப்பு வெட்டப்படுகின்றது. இரத்தம் பீரிட்டு வழுகின்றது, சுட்ட சுட்ட வழுகின்றது. எந்த விதமான சலனமும் இல்லாமல் நின்று கொண்டிருந்த ஹபீப் பின் சையத் பின் ஆசிம் அவர்கள் அதை பார்த்து திரும்பவும் கேட்கின்றான், நீ என்னை ஈமான் கொள்வாயா என்று. நீ சொல்வது எனது காதில் விழவில்லை என்று மற்றும் முறை அதே பதிலை சொல்கின்றார். மீண்டும் ஒரு கட்டளை இடுகின்றான், மீண்டும் உறுப்பை வெட்டி எடுங்கள் என்று. இப்படி உறுப்புகள் வெட்டப்பட்டு இரத்தம் சொட்ட வருகின்ற நிலையிலே கூட அந்த சஹாபி தன் ஈமானை விடவில்லை. இதுதான் சஹாபாக்களுடைய ஈமான். நாம் விளங்க வேண்டும் அன்பாளர்களே. அவருடைய ஈமானை முழுமையாக பெற்றுக்கொண்டு இன்று அல்லாஹ்வின் பொருத்தத்திற்கானவராக என்று சொர்க்கத்துக்குரியவராக ஆகிவிட்டார்கள். ஆனால் நம்முடைய ஈமான் எப்படி இருக்கின்றது என்பதை இது போன்ற சம்பவங்களை வைத்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதனால் தொழுகைகளுக்கு கூட நம்முடைய சிந்தனைகள் ஒரு நிலையில் இல்லை. தொழுகைக்கு வாங்க அழைத்து விட்டால் நாம் தாமதமாக சற்று மெதுவாக செல்லுகின்றோம். ஆனால் சஹாபாக்களுடைய நிலை அப்படி அல்ல. வாங்கு சொல்லப்பட்டால் தன் உடலில் மஞ்சளித்த நிலையிலே, உடலில் அப்படியே குதித்த நிலையிலே பள்ளி ஒன்றுக்கு சென்று கொண்டிருந்த சஹாபாக்களுடைய தன்மையையும் அவர் செய்யக்கூடிய அமலுடைய தாக்கத்தையும் இல்லாமல்ல இறைவன் முழு உம்மத்துக்கும் தந்துள்ள வேண்டியவனாக
எனது இந்த உரையை முடித்துக் கொண்டிருக்கிறேன். வாகிருதவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பெருமானாரோடு கூடி உட்கார்ந்திருக்கும் நபித்தோழர்கள் சஹாபாக்கள் எல்லாம் பெருமானாரை பார்த்து கொண்டே இருப்பார்கள். எதற்காவது ஒரு தேவைக்காக பெருமானார் என் பெயரை சொல்லி அழைத்து விட மாட்டார்களா? அவர்களுக்கு பணிவிடை செய்ய என்னை கூப்பிட்டு விட மாட்டார்களா? அவ்வப்போது சில நபித்தோழர்களின் பெயரை சொல்லி சுப செய்திகளை சொல்லும் பெருமானார் என் பெயரை சொல்லி ஒரு சுப செய்தியை சொல்லிவிட மாட்டார்களா? என் கைகளை பற்றி முத்தம் கொடுத்து விட மாட்டார்களா? என் கண்களை பார்த்து நல்ல செய்தி சொல்லிவிட மாட்டார்களா என்றெல்லாம் ஏங்கி தவித்த நிறைய நபித்தோழர்கள் உண்டு. சிலருக்குத்தான் அவர்களுடைய வார்த்தைகளாலும் அரவணைப்பாலும் பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அவர்களுக்கு கிடைத்த பாக்கியத்திலேயே ஒரு நபித்தோழரின் பாக்கியம் எல்லாரையும் பொறுமை கொள்ளச் செய்தது, பொறாமை கொள்ளச் செய்தது. ஜுபைர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபித்தோழர், அவருக்காக பெருமானாரை பெண் தேடுகிறார், பெண் பேசுகிறார், திருமணம் முடித்து வைக்கிறார். திருமணம் முடித்த சில நாட்களில் போர்க்களம் புரிகிற ஜுனைப் அங்கே வீரமரணம் அடைந்த போது பெருமானார் தன் திருக்கரங்களால் அவர்களை தூக்கி நல்லடக்கம் செய்கிற பாக்கியத்தை நபித்தோழர் ஜுனைப் அவர்கள் பெற்றார்கள். ஜுனைபுடைய மரணம் எல்லோரையும் கலங்கடித்தாலும் கூட பெருமானார் திருக்கரங்களால் நல்லடக்கம் செய்யும் பாக்கியம் நமக்கு கிடைக்கவில்லையே என்று ஜுனைப் மீது பொறாமை கொண்டவர்கள் அதிகம். இதோ அந்த சிறப்புக்குரிய நபித்தோழர் ஜுனைப் குறித்து இன்றைய நபித்தோழர் வாழ்வில் ஒரு சம்பவம் பகுதியை பேசுகிறார் ஜசீரா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் இசைமுரசு வானொலி நேயர்களுடன் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் நபித்தோழர்களின் வாழ்வில் ஒரு நிகழ்வு பகுதிக்காக ஜசீரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நபித்தோழர் யார் அப்படின்னு கேட்டால், ஒரு பெரிய நற்பாக்கியம் பெற்ற ஒரு சஹாபி. அவங்க தன்னோட உயரம் குறைவானவங்க, அழகில் ரொம்ப நேர்த்தியானவங்க கிடையாது, தாய் தகப்பன் யாருன்னு தெரியாது, சொத்து பத்து கிடையாது, நான் இந்த குலத்தை சேர்ந்தவன் என்று உரிமை கொண்டாடிக்கிறது கூட முடியாத ஒரு சஹாபி. ஆனால் இவங்களுக்கு இது எல்லாத்தையும் விட பெரிய ஒரு விஷயத்தை எல்லாம் கொடுத்தான். என்ன அப்படின்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நேசத்தை, அந்த நேசம் கிடைக்க பெற்ற நற்பாக்கியம் பெற்ற ஒரு சஹாபி அவங்க. இவங்க யார் அப்படின்னு கேட்டால் ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்களுக்கு திருமணமாகாமே இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஏன் ஜுலைபிபே நீங்கள் கல்யாணம் முடிச்சுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி. அப்போ சொல்கிறாங்க, எனக்கெலாம் யார் பெண் தருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது விருப்பம் இருக்கும், விருப்பம் இருந்தாலுமே எனக்கு யார் தரப்போகிறா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. இவங்களுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ பெண் கேட்டு போகிறாங்க. பெண் கேட்டு போன இடத்துல அவங்க அப்பா நினச்சிட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிச்சுக்கிறதுக்காக தன்னோட மகளை வந்து பெண் கேட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் எனக்காக பெண் கேட்டு வரலை, அவங்க மகளை ஜுலைபிபிற்காக கேட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ நேரம் முகம் சிரிச்சிட்டு இருந்தவங்க தந்தையாரோட முகம் வந்து அப்படியே சின்னதாகுது. நான் போய் என் வீட்டில் கலந்து பேசிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. வீட்டில் போய் அவங்க மனைவி கிட்ட கலந்து பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னோட மகளை வந்து பெண் கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இறைத்தூதரே வந்து என் பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. அப்போ சொல்கிறாங்க, இறைத்தூதர் வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கேட்கல, ஜுலைபிபிற்காக பெண் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி. அம்மா முகம் சடனாக மாறுது. சட்டுன்னு மாறிட்டு, என் பிள்ளையெல்லாம் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன், ஜுலைபிபிற்காக நான் கட்டி கொடுப்பேன், எனக்கு என் பிள்ளைக்கு வந்து நிறைய பெரிய பெரிய இடங்கள்லாம் வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ உள்ளுக்குள்ளேருந்து ஒரு குரல் கேட்குது, அந்த பெண்ணோட குரல். அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன ஆயிற்று, எனக்காக கொண்டு வந்து பேசுகிற மாப்பிள்ளை கேட்டிருக்காங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்னை பெண் கேட்டிருக்காங்க ஜுலைபிபிற்காக. எவ்வளோ பெரிய நற்பாக்கியம் பெற்றிருக்கணும்னா, நான் ஜுலைபிபியை நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சுப்ஹானல்லாஹ், அவங்களுக்கு கல்யாணமும் முடிஞ்சிருது. ஒரு நாள் வந்து ஒரு போருக்காக வந்து சஹாபிகள் எல்லாம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறாங்க. ஒரு போர் நடக்குது. போரில் நிறைய பேர் இழப்புகள் எல்லாமே இருக்குது. போர் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே உள்ளவங்க கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் யாரையாவது தேடிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. மீதம் இருக்கிறவங்க போய் எல்லாரையும் போய் தேடிட்டு வராங்க.
இவங்களை காணோம், இவங்கவுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு யாரெல்லாம் நெருக்கமோ அவங்கள எல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்கான பதில்கள் மட்டும் வந்துட்டுருக்கு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்குறாங்க, இன்னும் நீங்கள் வேறு யாரையாவது தேடுகிறீர்களா அப்படின்னு சொல்லி. அவங்க இல்லையே, அவ்வளோதானே, எல்லாருமே சொல்லியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்னோட ஜுலைபீபியை காணோம், என்னோட ஜுலைபீபியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தேடி போனப்போ அந்த இடத்துல அவங்க உடம்பு முழுக்க காயங்களோட ஒரு 7 காஃபிர்களை கொன்னுட்டு அவங்களும் அந்த இடத்துல மரணத்தை ஏந்திட்டு இருக்காங்க. மரணம் அடைஞ்சிட்டாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு நர்பாக்கியம் என்னன்னு சொல்லி சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கைகள்லையே ஏந்திட்டு வராங்க. அந்த மரணம் அடைஞ்ச உடலை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கைகள்லையே ஏந்திட்டு வந்து அவங்க கைகளாலேயே அடக்கம் செய்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வை நேசிக்கிறவங்களுக்கு அல்லாஹ் எவ்வளோ ஒரு நர்பாக்கியங்களை கொடுக்குறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அடக்கம் பண்ணும்போது அவ்வளோ அழுதாங்களாம். என் ஜுலைபி மௌத்தாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழுதாங்களாம். அவங்கள அடக்கம் பண்ணிக்கிட்டு திரும்பி வரும்போது சிரிச்சிருக்காங்க. அதை பார்த்த ஒரு சஹாபி கேட்டிருக்காங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் திடீர்னு ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து சொன்னாங்களாம், ஜுலைபீப் வந்து ஹூர்லீன்களோட விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹை வந்து நம்ம உறுதியாக அல்லாஹோட கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து அதிகம் நேசிக்கக்கூடியவங்களாக நம்ம இருப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சிபாவை பெறக்கூடியவர்களான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருளட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசல்களுக்கு தேவையான கார்பெட்டுகள் வாங்கிட வருகை தாருங்கள். தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் கார்பெட்டுகளுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் தனி பெரும் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உயர்ந்த தரத்தில் நவீன வடிவமைப்பில் புத்தம் புதிய டிசைன்களில் விதவிதமான கார்பெட்டுகள் வாங்கிட தமிழகத்தின் பிரம்மாண்ட ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் பணிக்காக மொத்த விலைக்கே சில்லறை விற்பனை செய்யும் தமிழகத்தின் முன்னணி கார்பெட் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உங்கள் பகுதிக்கே நேரில் வந்து கார்பெட் அமைத்து தருகிறோம். வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்யும் வசதியும் உண்டு. தொடர்புக்கு தாஜ் ட்ரேடர்ஸ், காந்தி நகர், கரம்பாக்கம், போரூர், சென்னை. செல் 9444856670. இந்த உலகம் விதவிதமான மனிதர்களால் நிறைந்தது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குணமுடையவர்களாக இருப்பார்கள். அவர்களில் வெகு சிலர்தான் தன்னையும் உயர்த்தி கொண்டு தன்னை சார்ந்தவர்களையும் உயர்த்த வேண்டும் என்று நினைப்பார்கள். அப்படி உயர்வுமிக்க குணத்திற்கு சொந்தக்காரர்களில் ஒருவர்தான் மிஸ்பாவுல் ஹுதா அரபிக் கல்லூரியினுடைய நிறுவனர் அப்துல் கரீம் ஹசரத் அவர்கள். இன்றைய தாஜுல் உலமா பகுதியில் தஞ்சாவூர் அவனியாபுரம் JMK அரபிக் கல்லூரியினுடைய பேராசிரியர் அகமது ஃபாசில் பன்பகி அவர்கள் அப்துல் கரீம் ஹசரத் குறித்த தகவலை வரலாறாக்கி தருகிறார்கள். வலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இசை முரசு இணைய வானொலியின் அன்பான நேயர் பெருமக்களே, இன்றைய தினம் தாஜுல் உலமா சிறப்பு நிகழ்வு வழியாக நாம் பார்க்கவிருப்பது நீடூர் மிஸ்பாஹுல் ஹுதா அரபிக் கல்லூரியின் நிறுவனர் மௌலானா அப்துல் கரீம் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஹஸ்ரத் அவர்களை பற்றி. உலகில் சில மனிதர்கள் தான் தானும் உயர்ந்து மற்றவர்களையும் உயர்த்துவார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஒருவர்தான் மிஸ்பாஹுல் ஹுதா அரபிக் கல்லூரியின் நிறுவனர் மௌலானா அப்துல் கரீம் ஹஸ்ரத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். தற்போதைய மயிலாடுதுறை மாவட்டத்தின் நீடூர் நெய்வாசலை சார்ந்த விவசாயத்தை நம்பி பிழைப்பு நடத்தி கொண்டிருந்த மதார்சா என்பவர் தம் மகன் அப்துல் ரஹ்மானுக்கு குணவதியான ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்தார். இத்தம்பதியருக்கு யாக்கூப், அப்துல் கரீம், அப்துல் வஹாப், முகமது சாலிஹ் என்ற 4 ஆண் மக்களும், லத்தீஃபா பிவி, உம்மு சல்மா என்ற 2 பெண் மக்களும் பிறந்தனர். அல்லாமா பானி ஹதரத் அவர்கள் கிபி 1880 முதல் 1885க்குள் பிறந்திருக்க வேண்டுமென எண்ணப்படுகிறது. இஸ்லாமிய மார்க்கத்தின் ஆரம்ப கல்வியை நெய்வாசல் மஸ்ஜிதின் இமாம் மற்றும் தம் பெற்றோர்களிடத்திலும், தமிழ் மொழி கல்வியை சில வகுப்புகள் பள்ளிக்கூடத்திலும் படித்த பின்னர் அதிராம்பட்டினம் ரஹ்மானியா அரபி மதரசாவில் ஷேகுனா போன்ற ஞானவான்களிடம் 3 ஜும்ரா வரை படித்தார்கள். பின்னர் வேலூர் அத்துஃபியா மதரசாவில் 5 ஜும்ரா வரை படித்தார்கள். பின்னர் ஆலா ஹதரத் அவரிடம் சென்று படித்து வேலூர் பாக்கியாத்து சாலிஹாத்தில் பட்டம் பெற்றார்கள். பின்னர் பானி ஹதரத் அவர்கள் லக்னோ மற்றும் தேவபந்தில் படித்து பட்டம் பெற்று மாபெரும் கல்வியாளர்களாக இல்லம் திரும்பினார்கள். பெற்றோர்கள் மற்றும் சகோதரர்கள் கொழும்பு, வியட்நாம் போன்ற நாடுகளில் வணிகத்தில் ஈடுபட்டு
ஈடுபட்டிருந்தனர். அவர்களோடும் தனியாகவும் வியாபாரம் செய்தார்கள். ஆனால் மார்க்க கல்வியை பயின்றுவிட்டு தமக்கு மட்டுமே பயன் தரும் வியாபாரத்தில் இருக்கிறோமே என்று எண்ணியதால் வணிகத்தை சரியாக கவனிக்க இயலவில்லை. அதனால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டு ஊருக்கே திரும்பி வந்து விட்டார்கள். 5 மாதங்கள் சும்மாவே இருந்து இப்படி தனக்கும் மற்றவர்களுக்கும் பயனில்லாமல் காலம் கழிகிறது, என்ன செய்வது எனும் யோசனையில் இருந்தபோதுதான் ஒரு எண்ணம் உதித்தது. நெய்வாசல் உள்ள அன்றைய தஞ்சை மாவட்டத்தில், குறிப்பாக நாகை மாவட்டத்தில் சரியான மார்க்க கல்வி கூடம் இல்லாததை உணர்ந்தார்கள். இது இல்லாத நுழைவாகவே இஸ்லாமிய மக்கள் மனங்களில் உயிரோட்டம் பெறவில்லை. எனவே பகுதி மக்களை நல்வழிப்படுத்த மத போதகர்களை உருவாக்கும் மதரசாவை நிறுவ வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. இந்த எண்ணம் மனதில் அலைவாய்ந்து கொண்டிருந்த வருடத்தில் சில வருடங்களுக்கு முன்னால் தேவபந்தில் கண்ட கனவு மீண்டும் நினைவுக்கு வந்தது. அதாவது தேவபந்த் மதரசா ஆலியா இஸ்லாமியா தாருல் உலூமில் நண்பர் மௌலானா அப்துல் ரஹீம் ஹசரத் அவருடன் ஹிதாயா என்னும் மார்க்க சட்ட நூலை படித்துக் கொண்டிருக்கும் போது தன்னையும் மிஞ்சி தூக்கம் வந்து மடியில் கிதாப் இருக்க தூங்கிவிட்டார்கள். அப்பொழுது கனவில் ஒரு கட்டிடம், அந்த கட்டிடத்தின் முகப்பு, உள்ளமைப்பு, கட்டிடம் இருக்கும் இடம், அக்கட்டிடத்தின் கலை நயம், அதன் அறைகள் இருக்க, அதில் பல நபிமார்கள், அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களின் தோழர்களில் சிலர், இமாம்கள், வலிமார்கள், ஆலிம்கள் என பலரும் அக்கட்டிடத்தின் அருகிலும் அக்கட்டிடத்திலும் இருப்பதாக கனவு கண்டார்கள். இந்த கனவு நினைவில் வந்ததும் பானி ஹதரத் அவர்கள் மீண்டும் அதை நன்கு நினைவுபடுத்தி பார்த்தார்கள். பின்னர் தம் வாழ்நாளில் இதுவரை நாம் கனவில் கண்ட கட்டிடத்தை காணவில்லையே, எனவே நாமே ஒரு மதரசாவை உருவாக்குவோம், அதற்காக நம் கனவில் கண்ட கட்டிடத்தை கட்டுவோம் என உறுதிமொழி எடுத்தார்கள். பானி ஹதரத் அவர்கள் கூறும் பொழுது, இப்படி ஒரு மதரசாவை உருவாக்க வேண்டும் என்பதை இறைவிருப்போம். அதனால்தான் ஓதும் போதே அப்படி ஒரு கனவு. ஓதி முடித்த பிறகு தொடங்கிய தொழில்கள் எல்லாம் துடைத்தெறியப்பட்டு இந்த சூழ்நிலையில் அல்லாஹ் நம்மை நிறுத்தி இருக்கிறான் என்று நம்புகிறேன். ஆதலால் யா அல்லாஹ், நான் உனக்காக அம்மதரசாவிற்கு 4 அணா கொடுக்கிறேன். அதை நீ என்னிடமிருந்து ஒப்புக்கொண்டு அதை அபிவிருத்தி செய்தருள்வாயாக என துவா செய்து 4 அணாவை ஜோப்பிலிருந்து எடுத்து ஒரு இடத்தில் வைத்தார்கள். பின்னர் அம்மதரசாவிற்கு ஒரு பெயரை உருவாக்க நாடியதும் இறை திருவாக்கியமாகிய குரானை திறந்து நோட்டமிட்ட போது துவக்கமாய் நல்வழி எனும் பொருளடங்கிய ஹுதா எனும் வார்த்தையை இறைவன் கூறியிருப்பதால் அந்த ஹுதாவுக்கு மதரசா ஒரு தீபமாக இருக்க வேண்டும் என கருதி மிஸ்பாஹுல் ஹுதா என்னும் பெயர் சூட்டியதாக 11/8/1919 கட்டிட திறப்பு விழாவென்று பேசிய உரையில் குறிப்பிட்டார்கள். பானி ஹதரத் அவர்கள் தனது வாழ்நாள் முழுவதையும் மிஸ்பால் ஹுதா அரபிக் கல்லூரியை உருவாக்குவதிலேயே முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார்கள். ஆரம்பத்தில் மனதில் உதிர்த்த மதரசாவிற்கு தன் கையில் இருந்து 4 அணா சொத்து சேர்ந்த பிறகு பல நண்பரிடம் விவரத்தை கூறியதும் சிலர் 2-4 அணாக்களை கொடுத்தார்கள். 15 நாட்களில் 4 நபர்களால் 14 அணாக்கள் சேர்ந்தன. இனியும் இதை வைத்துக் கொண்டு சும்மா இருந்தால் சரிவராது என எண்ணிய பானி ஹதரத் அவர்கள் தம் ஆசிரியரின் ஆலோசனைப்படி நெய்வாசல் மஸ்ஜிதின் திண்ணையில் உள்ளூர் வெளியூர் மாணவர்களை கொண்டு கிபி 1912 மதரசாவை துவக்கினார்கள். அவர்களுக்காக உள்ளூர் மக்களை உணவளித்தனர். மேலும் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு மண்கலயம் கொடுக்கப்பட்டு வீட்டுக்காரர்கள் தம் வீட்டினருக்காக உணவு சமைக்கும் போது பிடி அரிசியை இந்த சட்டியில் போட்டுவிட வேண்டும். இதை வாரம் ஒரு முறை மதரசாவிலிருந்து சிலர் வந்து சேகரித்து செல்வர். இந்த அரிசி மூலமாகவே காலை உணவும் சில வேளை இரவில் சிலருக்கும் உணவு சமைத்து தரப்படும். இப்படி உணவு பிரச்சனை உள்ளூர் மக்கள் உணர்வு பூர்வமாக ஏற்றுக்கொண்டனர். இந்நிலையில் நெய்வாசலோடு தொடர்புடைய பனங்காட்டூர் ஹாஜியாரன் தனவந்தர் இந்நெருக்கடியை பார்த்துவிட்டு ஒரு தொகையை கொடுத்து தனியாக கட்டிடம் கட்டுங்கள் என்று கூறினார். அதற்கான இடத்தை மாமா இப்ராஹிம் ஆலிம் சாஹிப், ஆதம் ஹாஜியார், அகமது ஷா, இஸ்மாயில் ஷா, ஏனாதிமங்கலம் நடராஜ பிள்ளை, பல்லவராயப்பேட்டை முத்துப்பிள்ளை ஆகியோர் நன்கொடையாக வழங்கினர். பின்பு இந்த கட்டிடத்தின் திறப்பு விழா 11/8/1919 பாக்கியாத் மதரசா முதல்வர் ஜியாவுதீன் முகமது அலத்தரவன் தலைமையில் மேற்கொண்ட நன்கொடையாளர்களின் முன்னிலையில் 17 அறைகளோடு 2 பாடஹாலோடு கூடிய பெருமானார் கனவில் வந்து காட்டிய கட்டிடம் திறக்கப்பட்டது. ஆலா ஹதரத் அவர்களின் துவாவினால் தொடங்கப்பட்ட கட்டிட வேலை அவர்களின் மகனாரால் திறப்பு விழா செய்யப்பட்டது. பானி ஹதரத் அவர்களின் கனவு நனவாகியதன் வெளிப்பாடா இன்று ஆயிரக்கணக்கான ஆலிம்களும் ஹாஃபில்களும் காரிகளும் ஃபாசில்களும் பட்டம் பெற்று சமுதாயத்தை செம்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பானி ஹதரத் அவர்கள் ஏனங்குடியைச் சேர்ந்த ஃபாத்திமுத்து ஜஹரா என்னும் பெண்ணை மணந்து அவர்கள் மூலம் 2 ஆண் மக்களும் 6 பெண் மக்களும் பிறந்தனர். பானி ஹதரத் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் போனதால் 22/12/1932 வஃபாத்தானார்கள். அவர்களை மதரசா நிறுவனத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. பானி ஹதரத் அவர்களின் உண்மையான உழைப்பின் வெளியீடாக உருவான இம்மதரசா அல்லாஹ் மறுமை நாள் வரை வழிநடத்தி செல்வானாக. ஆமீன். ரமலான் புண்ணியம் நிறைந்த மாதம், அமல்கள் நிறைந்த மாதம், குடும்ப பொறுப்புள்ளவர்களுக்கு செலவுகள் நிறைந்த மாதம். இருந்தாலும் அவை அனைத்திற்கும் 1க்கு 70 நன்மைகள் கிடைக்கிற மாதம். எல்லாம் குதூகலமாக கொண்டாடப்படும் மாதமாக ரமலான் இருக்கிறது. பெரியவர்கள், பெண்கள், படிப்பவர்கள் என்றெல்லாம் எல்லோருக்கும் குதூகலத்தை தரும் ரமலான் குழந்தைகளுக்கும் ஒரு குதூகலத்தை தருகிறது. ஒவ்வொரு நாளும் பொழுது அடைகிற பொழுதில் ரமலான் நோன்பை திறப்பதற்கு பெரியவர்கள் ஒன்று கூடும் போது குழந்தைகள் அதை கொண்டாடும் பொருட்டு மிகுந்த உற்சாகமாக இருப்பார்கள். ரமலான் குழந்தைகளுக்கான கொண்டாட்ட மாதம். இதோ குழந்தைகளின் குதூகலமாக ரமலான் விளங்குவதை இன்றைய ரமலான் துணிகள் சிந்தனை பகுதியில் தருகிறார் எழுத்தாளர் குளச்சல் ஆசிம் அவர்கள்.
அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய ரமலான் துணுக்குகள் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது ரமலானுடைய குழந்தைகள் குதூகலத்தை பற்றி. ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதத்தில் அரபுலகில் சில பிரதேசங்களில் குழந்தைகளுக்கு ஒரு நாளை ஒதுக்கியுள்ளார்கள். சில பகுதிகளில் ரமலான் மாதம் 14 பிறை 14லும், சில பகுதிகளில் ரமலான் மாதம் 15 அன்றும் பாரம்பரிய குழந்தைகள் மகிழ்ச்சி திருவிழா தொன்று தொட்டு நடந்து வருகிறது. பல 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிகழ்ச்சிகள் ரமலான் 14 அல்லது ரமலான் 15 தினங்களில் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சி ஓமான் பிரதேசத்தில் அதிகமாக நடைபெறுவதும் ஏனைய அரபு குடியரசுகளில் ஆங்காங்கே நடைபெறுவதும் நமக்கு இணைய ஊடகங்கள் வாயிலாக தெரிய முடிகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு பெயர் அவர்கள் கார்கான் அல்லது குர்ஆன் அல்லது கார்கோனானி என்று சொல்கிறார்கள். இந்த பெயரும் எகிப்து நடைமுறையிலிருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த தினத்தில் குழந்தைகளுக்கு அரபு பாரம்பரிய கலாச்சார உடை அணிவித்து அவர்களுக்கு மணக்கக்கூடிய அத்தர் பூசி அந்தந்த தெருவிலுள்ள வீடுகளுக்கு சென்று பைத் பாடல்கள் பாடி ரமலான் வாழ்த்துக்கள் குழந்தைகள் சொல்வதையும், அந்த வீட்டில் உள்ளவர்கள் குழந்தைகளை வரவேற்று ஆறத் தழுவி அவர்களுக்கு சாக்லேட்டுகள், கை நிறைய பரிசு பொருட்கள் கொடுப்பதையும் கடந்த பல நூற்றாண்டுகளாக இது நடத்தி வருகின்றனர். ஈராக்கில் உள்ள கராங்கோ பகுதியில் இந்த வழக்கம் தோன்றியதால் அதற்கு கார்கான் என்று பெயர் சூட்டியதாகவும் ஒரு தகவல் நமக்கு காண கிடைக்கிறது. அந்த வகையில் நம்முடைய பகுதிகளில் இல்லாவிட்டாலும் கடந்த காலங்களில் நம்முடைய பகுதிகளிலும் பைத்து பாடி வீடுகளுக்கு சென்று அன்பளிப்புகள் பெறுவதை நாம் சிறு வயதுகளில் கேட்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த பாரம்பரிய நிகழ்வை கைவிடாமல் அரபுகள் இன்றும் அதை பாதுகாத்து வருகிறார்கள். அந்த வகையில் இந்த கார்கான் சில்ட்ரன் ஃபெஸ்ட் என்று சொல்லக்கூடிய அரபுலக பாரம்பரிய குழந்தைகள் மகிழ்ச்சி திருவிழா அரபுலகில் தற்பொழுது வசிக்கும் நம்மவர்கள் கூட இது தெரிந்திருப்பார்கள். இந்த நிகழ்ச்சி என்பது இதற்காக தற்பொழுது புதிய புதிய டிசைன்களில் உடைகளும் இறக்குமதி செய்யப்பட்ட பரிசு பொருட்களும் இந்த ரமலான் 14 முன்னிட்டு வணிக நிறுவனங்களில் மிகப்பெரிய மால்களில் குவித்து வைக்கப்படுகிறார்கள் என்ற தகவல் கூட கிடைக்கிறது. இந்த கார்கான் சில்ட்ரன் ஃபெஸ்டிவல் தற்பொழுது வணிகமயமாகியுள்ளதும் தெரிய வருகிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை மற்றொரு ரமலான் துணுக்குகள் பகுதியிலிருந்து உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும். ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நீங்கள் விரும்பிய ஆடைகளை வாங்கிட வருகை தாருங்கள். லேட்டஸ்ட் மாடல்களில் பூனம் சாரீஸ், காட்டன் சேலை, பட்டுச் சேலைகள், மேலும் பெண்களுக்கான சுடிதா, சுடி மெட்டீரியல் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கும். டி ஷர்ட் வகைகள் மற்றும் ஷர்ட், காட்டன் பேண்ட், மேலும் ஆண்களுக்கான ஜீன்ஸ் பேண்ட் லேட்டஸ்ட் மாடல்களில் கிடைக்கும். சுடி மெட்டீரியல், சுடிதார் போன்றவை, சிறுமிகளுக்கான ஃப்ராக், வெஸ்டர்ன் செட், சிறுவர்களுக்கான பேண்ட் ஷர்ட் எங்களிடம் 5% முதல் 10% வரை தள்ளுபடி உண்டு. ஆடைகள் என்றாலே உங்கள் நினைவுக்கு வருவது ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் தாங்க. போன் 253983, பெரிய தெரு, மணிக்கூண்டு அருகில், பட்டுக்கோட்டை. செயற்கரிய செயல்களை செய்வார் பெரியார். இந்த வரியை பார்க்கும் போதெல்லாம் செய்வதற்கு அரிய செயல்களை செய்கிற பெரியவர்களை நாம் மனதார வாழ்த்த வேண்டும், அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் என்று தோன்றும். ஆனால் சில மனிதர்களின் செயல்பாடுகளை கேட்கும் போதெல்லாம் உண்மையில் உலகில் இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்திருக்கிறாரா, நம் ஊரில் இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்திருக்கிறாரா, அந்த மனிதர் ஓர் புனிதராக எப்படி வாழ முடிந்தது என்றெல்லாம் மனதிற்குள்ளால் அவ்வளவு கேள்விகள் எழும். அப்படித்தான் தாவூது நன்னா வாழ்ந்திருக்கிறார். ஒரு மனிதன் இதற்காக இப்படி வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாரா என்று நாம் கேட்கிற ஒவ்வொருவரும் ஆச்சரியத்தின் விளிம்பிற்கு சென்று
விழிகள் விரிந்து சுருங்கும் அளவிற்கு அவர்கள் வாழ்க்கை அமைந்திருக்கிறது. இதோ சாமானிய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் ஒரு வாழ்வியல் முன்னுதாரணத்தை அறிமுகப்படுத்தி வரும் நம்ம ஊர் நம்ம மக்க பகுதியில் இன்று தாவூது நன்னாவை அறிமுகப்படுத்துகிறார் எழுத்தாளர் முதுவை சம்சுல் ஹுதா பானு அவர்கள். இசைமுரசு இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாவூது நன்னா. அஸ்ஸலாத்து ஹைரும் மினன்னாம். அஸ்ஸலாத்து ஹைரும் மினன்னாம். தூக்கத்தை விட தொழுகை மேலானது, தூக்கத்தை விட தொழுகை மேலானது. இறைவனை தொழுக விரைந்து வாருங்கள், தூக்கத்தில் இருந்து விழிப்படையுங்கள். அதிகாலையில் ஆண்டவனை தொழுகிறது ஆத்ம பலம், ஆகிரத்துக்கு சுகம். தூக்கத்தை விட தொழுகை மேலானது. வெரசா எந்திரிச்சு தொழுங்க மக்கா, வெரசா எந்திரிச்சு தொழுங்க மக்கா என்ற கணீர் என்ற குரல் அதிகாலை 4 மணியிலிருந்து ஒலிக்கத் தொடங்கிவிடும். குளிரோ மழையோ காத்தோ பனியோ, ஒரு கையில் லாந்தர் லைட்டு, மறுகையில் கைத்தடியோட தானாக ஏற்றுக்கொண்ட கடமையில் ஒரு நாளும் தவறாது கடைபிடித்து ஊர் மக்களை இறை வணக்கத்திற்கு எழுப்புவது தாவூது நன்னாவின் தினசரி கடமை. ஊர் மக்களை பஜ்ர் தொழுகைக்கு எழுப்பி விட்டுட்டு நன்னா பள்ளிவாசல் சென்றடையும் போது பள்ளிவாசலை மோதினாரு நகராவை அடிச்சுட்டு பாங்கு சொல்ல ஆரம்பிச்சிருப்பார். அகலில் உதுவெடுக்கும் போதே அகல் மீன்களுக்கு தனது ஜிப்பா பைக்கடையில் ஒரு பக்கம் கையை விட்டு அரிசி பொரிய இறையா போட்டுருவாங்க. அந்த மீன்களோட கூட்டம் நன்னாவில் அருகில் வந்து குமிஞ்சு விளையாடும். பஜ்ரு தொழுகையை தொழுது மையவாடிக்கு போயிட்டு மௌத்தான மனுஷர்களுக்கு துவா செஞ்சு ஓதிப்புட்டு பள்ளிவாசல் விட்டு வெளியில் வரும்போது மினகாக்களில் புறாக்கள் பொக்கம் 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 என நன்னாவை நோக்கி பறந்து இறங்கி வரும். தனது ஜிப்பாவின் அடுத்த பைக்கட்டில் கைவிட்டு நெல்மணிகளை புறாக்களுக்கு அள்ளி போட்டுவிட்டு புறாக்கள் இரையெடுப்பதை ரசித்து பார்த்து ஓத வர பள்ளி பிள்ளைகளுக்கு புற முட்டாய்களை காய்த்தாலில் மடித்து வச்சதை கொடுத்துவிட்டு பிள்ளைகளுக்கு சலாம் சொல்லி அவங்ககிட்ட பதில் சலாம் வாங்கி தனது பூட்டுக்கடை நோக்கி கிளம்பி விடுவார் தாவூது நன்னா. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற முதுமொழிக்கேற்ப எங்கள் ஊர் ஆம்பளை மக்கள் ரங்கூனு பர்மா பினாங்கு மலேசியாண்டு வகுத்து பாட்டுக்கு சம்பாதிக்க போயிடுவாங்க. இப்போ சவுதி துபாயின்ட்டு என்னம்மா கனடா அமெரிக்காண்டு போகுதுகள்ல. ஆனால் அப்போல்லாம் இந்த இப்படி செல்லு பொண்ணுலாம் இல்லைம்மா. ஒரு கடிதம் வாரத்துக்கு 1 மாதம் ஆகும். சவுறு வந்து கல்யாணம் முடிச்சு 1 மாதமா 2 மாதமா இருந்து போகிற ஆம்பளை மக்கள் தாம்புள்ள 3 வயசுல தான் வருவாங்க. கர்ப்பிணியாக இருந்தப்பவும் புருஷன் ஆதரவு கிடைக்காத பொம்பளை மக்கள் இப்படித்தான் ஊரில் அநேக மக்கள் இருந்தாகம்மா. எங்கள் சாகுல் மாமும் சவராலியை வாரவது மளிகை கடை வச்சிருக்கிற நெய்னார் பெரியத்த மக ரசூலை பேசி சாகுல் அம்மா பேசி முடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் முடிஞ்சு 2 மாத்தையில் சாகுல் மாமும் பயணம் புறப்பட்டு போக மாசமாக இருந்த ரசூலக்காவை நெய்னார் பெரியத்தா வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டாக சாகுல் மாமு அம்மா. சாகுல் மாமோட தொடர்பே இல்லாதபடி பார்த்துக்கிட்டாகம்மா. என் பேச்சை கேட்காத வாயாடு பிள்ளையே உந்த அறையில் கட்டிவிட்டையா என்ன அழுது கடிதம் போட்டு சாகுல் மாமுக்கு கரைச்சா கல்லும் கரையும் சொல்கிற சொலவடைக்கு ஏத்தாப்புல சாகுல் மாமும் தலாக் தலாக் தலாக்கு என்ன முத்தலாக்குன்னு சொல்லி ரசூலை தலாக்கு செய்யறண்டு பள்ளிவாசலில் ஜமாத்துக்கு கடிதம் போட்டுட்டாங்க. பள்ளிவாசல் தலைவர் மோதிரார் அனுப்பி ரசூலக்கா வீட்டுக்கு தகவலை சொல்லி ரசூலக்காவை இத்தாவில் வைக்க சொல்லிட்டாங்க. ரசூலக்கா பால்குடி மாறா மகனை அணைத்து அங்கமெல்லாம் கருகி போனாள். வருமானம் போதாம இன்னொரு குமரையும் வச்சிருக்கிற நெய்னார் பெரியத்தா நொறுங்கி போனார். ஆனாலும் அல்லா நான் உன்னை நம்புறேன், அம்மா ரசூலு நீ அழுகாத தவிக்காத என்று ஆறுதல் சொல்லி தனது மனைவியை இந்தா எந்திரி ஆக வேண்டிய வேலையை பாரு என மகளின் இத்தாவுக்கான வேலையில் இறங்கினார். இறைவன் தன்னை கைவிட மாட்டான் என்ற ஒரே முழு நம்பிக்கையுடன் வகுத்து புள்ள மாசமாக இருந்தப்போ ரசூலு வகுத்தில் மிதிக்கிறியா, நான் பெறப்போகிற மகனே உங்கள் அத்தா வாரவது நான் சொல்லி கொடுத்துட்றேன்
என்று சொன்ன நினைவெல்லாம் மனசில் இருத்தி இனி யாரிடம் எதை சொல்ல என இத்தாவில் இருமாந்திருந்தாள் ரசூல் அக்கா. சுலைமான் மாமு ஊர் வர ஊர் சனமே அத்தா சாகுலு பச்சை பொட்டாட்ட ரசூலு வாயை துறக்காது மறுவார்த்தை பேசாது, அந்த புள்ள வாழ்க்கைய முருங்கக்கொப்பை உடைச்ச மாதிரி உடைச்சிட்டு ஏ ராசா ஏ அத்தா இப்படி செய்யலாமா என்றவர்களிடம் மறுவார்த்தை பேச வழியில்லாது நெய்னார் பெரியத்தா தோள்களில் தவழ்ந்த தனது மகனை பார்த்து பாசத்தில் பரிதவித்து குற்ற உணர்வில் குறுகி போய் தனது அம்மாவிடம் பேசிய போது, அத்தா யமனேஸ்வரத்தில் பெரிய வீட்டு சம்பந்தம் பேசி வச்சிருக்கேன். அவங்க குடும்பத்தில் அத்தனை ஆம்பளை மக்களும் சவுராளிகவே உன்னை தங்க தட்டில் தாங்குவாங்க என்றபோது, அம்மா தாயின் காலடியில் சொர்க்கம்னு நாயகங்க சொல்லியிருக்காங்க. உங்கள் காலடியில் சொர்க்கம் இருக்குன்னா என் மகனோட அம்மா காலடியிலையும் சொர்க்கம்தானம்மா என்ற மகனை விதிர்த்து பார்த்தார் சுலைமான் மாமுவின் அம்மா. ஜமாத் தலைவரிடம் சென்ற சுலைமான் மாமு, ரசூலை நான் ஏற்றுக்கிறேன், அதுக்கான வழிமுறையை சொல்லுங்க என சொன்னபோது, ஏன்பா பொம்மலாட்ட பொம்மை மாதிரி நீ இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் வர்ற பொம்மைன்னு நினச்சியா? பொம்பாவன் பொல்லாதனு உன்னோட அம்மாவுக்கு தெரியாது? கண்ணால் பார்த்தாலும் மண்ணால் மறைச்சு வாழ வைங்கன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. பெரியவங்களே இப்படி நடந்துக்கிட்டா ஒரு பாவமும் செய்யாத பிள்ளைய. சரி இனி பேசி என்ன செய்ய? நீ எப்படி இப்போ ரசூல் பிள்ளைய ஒரு ரசூல் பிள்ளை கூட சேர முடியும்? ரசூலை வேற மாப்பிள்ளைக்கு கட்டி அந்த மாப்பிள்ளை தலாக்கு சொன்ன பிறகு இத்தா இருந்து முடிஞ்ச பிறகு அப்புறம் தான்ப்பா நீ கட்ட முடியும். சட்டம் திட்டம் தெரியாம என்ற ஜமாத் தலைவர் சாகுல் கண்ணில் கண்ணீரை பார்த்து, சரி போ தாவூது நன்னாவை போய் பாருப்பா, சாலுக்க மாப்பிள்ளையா இருந்து பல பொண்ணு பிள்ளைக வாழ்க்கை விளக்கேற்றி வச்சவருப்பா என்றபோது தாவூது நன்னாவின் உயர்ந்த செயல் புரிந்து தாவூது நன்னாவிடம் ஓடிய சாகுல் மாமு தன் நிலையை சொல்லி, மன்னிச்சிருங்க நன்னா, என்னை மன்னிச்சிருங்க நன்னா என கதறி அழுத சாகுல் மாமுவை பார்த்து, அல்லாஹ் கிட்ட உன் மன்னிப்பை கேளுப்பா என சாலுக்க மாப்பிள்ளையாய் ரசூலை நிக்கால் செய்து 3 மாதவிடாய் காலம் கழித்து தலாக் செய்து ரசூல் இத்தா இருந்து முடித்து பின்பு சாகுல் மாமுவை கரம் பிடித்த போது தனது தங்கை வாழ்வு எளிய வாழ்வு வாழும் தனது அம்மா அத்தா தான் பெற்ற மகனின் வாழ்க்கை இத்தனை பேரின் வாழ்க்கையை காத்த பொறுமைசாலியாய் திறமைசாலியாய் தன்னை சுற்றி பின்னிய வலைகளை தன் பொறுமையால் களைந்தவளுக்கு தாவூது நன்னா அல்லாஹ் அனுப்பிய மலாயக்கத்து எனத்தான் நினைத்து இறைவனுக்கு நன்றியை கூறினாள் ஹஜ்ஜத்தில் சஜிதாவில். இசை முரசு இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் மரணம் குறித்து நாம் எப்போதும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. ஏன் ஒரு மனிதன் தன் மரணம் குறித்து எப்போதும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டால், எப்போது தன் மரணம் குறித்து ஒருவன் நினைவில் வைத்துக் கொள்கிறானோ அப்போது தவறான எண்ணங்களும் தவறான செயல்பாடுகளும் அவனை விட்டு விலகிவிடும். மரணம் பற்றியும் மரணத்திற்கு பிறகான வாழ்க்கை பற்றிய நினைவுகளும் வாழுகிற இந்த உலக வாழ்க்கைக்குள்ளால் அவனை தவறிழைக்காமல் பாதுகாக்கும் என்பதால் தான். அதனால்தான் மௌத்தை நீ மறந்து வாழலாகுமா என்று ஹனீஃபாவின் பாடல் கேட்கும். இதோ ராமநாதபுரம் மாவட்டம் சித்தார்கோட்டை முகமதியா மேல்நிலைப்பள்ளி மாணவி முபீதா சாஜன் அவர்கள் மரணம் பற்றிய சிந்தனையோடு நம்மை சந்திக்க வருகிறார். இசைமுரசு எஃப்எம் இனிய வானொலி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் முஃபிதா சஜா, 9ஆம் வகுப்பு முகமதியா மேல்நிலைப்பள்ளி சித்தார்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டம். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு மரணம் பற்றிய ஒரு சிந்தனை. இன்றைய அவசர உலகில் மனிதன் மிக வேகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றான். எவ்வாறு இந்த உலகம் நம்மை அவசரமாக இழுத்து செல்கின்றதோ அதே போன்று இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நாம் பிரியும் தருணமும் நம்மை நோக்கி மிக வேகமாக வந்து கொண்டிருக்கின்றது. நாம் வரலாறுகளை புரட்டும் போது நபி நூஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே பூமியில் 950 வருடங்கள் வாழ்ந்ததாக இறைவேதம் திருக்குர்ஆன் பேசுகின்றது.
நம் முன்னோர்கள் 100 வயது 110 வயது அதையும் தாண்டி திடகாத்திரமாக உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்ந்ததாக நாம் இன்னும் பெருமையாக பேசிக்கொள்கிறோம். ஆனால் இன்றைய நிலை, நம்முடன் ஒன்றாக இரவு உணவை முடித்துக்கொண்டு நாளை காலை சந்திப்போம் என்று நம்மிடமிருந்து விடைபெற்று செல்லும் நண்பன் அடுத்த நாள் ஜனாசாவாக உருமாற்றம் பெறுகின்றான். நமது வாழ்க்கையின் அவகாசமும் நேரமும் மிக குறுகியதாக சுருகி கொண்டிருக்கின்றது. திடீர் மரணங்களும் அகால மரணங்களும் இளம் வயதில் நம் கண்முன் நிழலாடுகின்றன. மரணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் உறுதி செய்யப்பட்டதுதான், மாற்று கருத்து இல்லை. மனிதர்களில் பெரும்பாலோர் மரணத்தை மறந்தவர்களாக வாழ்கின்றனர். ஒரு முஸ்லிம் மரணத்தை அதிகமாக நினைப்பதும் அதற்காக தம்மை தயார்படுத்திக் கொள்வதும் மிக மிக அவசியமாகும். எனவே ஒரு முஸ்லிம் நிரந்தரமற்ற இவ்வுலகில் தமக்கு மரணம் வருவதற்கு முன்னர் நற்செயல்களை அதிகம் செய்து நிரந்தர மறுமைக்கு தம்மை தயார்படுத்திக் கொள்வது அவசியமாகும். ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைப்பவரே. ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். அன்றியும் இறுதி தீர்ப்பு நாளில் தான் உங்களுக்குரிய பிரதிபலன்கள் முழுமையாக கொடுக்கப்படும். இந்த உலகத்திற்காக ஓடி ஓடி உழைக்கும் நமக்கு உண்பதற்கு நேரம் உண்டு, உறங்குவதற்கு காலம் உண்டு, மனைவி மக்களோடு தன்னை ஆஸ்வாசப்படுத்திக் கொள்வதற்கு அவகாசம் உண்டு. ஆனால் நாளை நான் ஜனாசாவாகி போனால் என்னை படைத்த இரட்சகனிடம் சொல்வதற்கு என் கையில் என்ன உண்டு? உலக வாழ்க்கைக்கு உதாரணமாக இந்த கதையை பார்க்கலாம். ஒரு மனிதன் ஒரு சிங்கத்திடம் அகப்பட்டுக் கொள்கிறான். எப்படியாவது அந்த சிங்கத்திடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஓடினான். சிங்கமும் விடவில்லை. விரட்டி வந்தது. ஒரு வழியாக ஒரு பெரிய ஆலமரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டான். தப்பித்து விட்டோம் என்று நினைத்து பெரும் மூச்சு விட்டு தான் இருக்கும் மரக்குப்பை பார்க்கிறான். கரையான் அந்த குப்பை அரித்து கொண்டிருக்கிறது. கெட்டியாக பிடித்திருந்தபடி தளர்ந்து அடுத்த குப்பிற்கு தாவலாம் என்று பார்க்கும்போது அவனுக்கு மிக அருகில் ஒரு கருணாக பாம்பு வாயை பிளந்து கொண்டு அவன் வருகையை எதிர்பார்த்து காத்திருப்பது போல் இருந்தது. வேறு வழியில்லை. கீழே குதித்து விடலாம் என்று கீழே பார்த்தான். துரத்தி வந்த சிங்கம் மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு அவனையே வெறுத்து பார்த்து கொண்டிருந்தது. என்ன செய்வதென்று தெரியாமல் தன் தலைக்கு மேல் பார்த்தான். அழகான தேன்கூடு. அந்த தேன்கூட்டிலிருந்து ஒரு சொட்டு தேன் அவனது வாயில் விழுந்தது. அவ்வளவுதான். அந்த தேனின் சுவையில் தன்னை சுற்றி இருக்கும் ஆபத்துகளை மறந்து கையை உயர்த்தினான். அவனது நிலை என்ன ஆயிருக்கும் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும். இதுதான் இன்றைய மனிதர்களின் நிலை. நான் மேலே குறிப்பிட்டது போல சிங்கம் என்ற மரணம் நம்மை அழைத்து கொள்ள நாம் எங்கு சென்றாலும் நம் பின்னால் துரத்தி வருகிறது. மரக்கொப்பை கரையான் அரிப்பது போல் நம் வாழ்நாட்கள் இரவுப்புகள் மாறி மாறி அடித்து கொண்டிருக்கிறது. கருணாக பாம்பை போல் கப்ரு நம்மை விழுங்குவதற்காக தயார்படுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இத்தனை ஆபத்துகள் இருந்தும் ஒரு சொட்டு தேனை போன்ற உலகத்திற்காக உருண்டோடும் நமது வாழ்க்கையை மாற்றும் தருணம் எப்போது என்று சிந்தியுங்கள். இவ்வுலகில் எந்த மனிதருக்கும் நிரந்தர வாழ்வு என்பது கிடையாது. அல்லாஹ் கூறுகிறான், நபியே, உமக்கு முன்னர் எந்த மனிதனுக்கும் அவன் என்றென்றும் இருக்கக்கூடிய நித்திய வாழ்வை நாம் இங்கு கொடுக்கவில்லை. அல் குர்ஆன் 21:34. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 5 நிலைமைகள் ஏற்படுவதற்கு முன் 5 நிலைமைகளை பேணிக் கொள்ளுங்கள். மரணத்திற்கு முன் வாழ்வையும், நோய் வரும் முன் ஆரோக்கியத்தையும், வேலை வரும் முன் ஓய்வையும், வயோதிகத்தின் முன் வாலிபத்தையும், ஏழ்மைக்கு முன் செல்வ நிலையையும் பேணிக் கொள்ளுங்கள். ஆதாரம் அஹ்மத். மரணம் என்பது ஒருவருக்கு எப்போது வேண்டுமானாலும் எந்த இடத்திலும் எந்த வயதிலும் ஏற்படலாம். எனவே மரணம் வந்துவிட்டால் அதை தடுக்கவோ அதனை பிற்படுத்தவோ அல்லது அதை விட்டு தப்பிக்கவோ இயலாது. உலக வாழ்க்கை என்பது ஒரு முறைதான். இது காத்திருக்கும் ஒரு இடமல்ல. காத்திருந்தாலும் இழந்தால் மீண்டும் கிடைப்பதில்லை. இம்மை என்பது ஒரு பயணம். தாமதிக்காமல் நம்மை மறுமையின் வாசலில் கொண்டு சேர்த்துவிடும். எனவே இந்த பயணத்தில் கண்மூடித்தனமாய் காலத்தை கழிக்காமல் திட்டமிட்டு நாம் நம்மை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதை சிந்தித்து வாழ்க்கையை நகர்த்தினால் மரணத்திற்கு மரணம் கொடுக்கப்படும் மறுமையில் மகிழ்வோடு வாழலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரஹ்மத் பதிப்பகத்தின் ஆன்லைன் விற்பனையில் இப்போது குர்ஆன் தப்சீர் இப்னு கசீர், புகாரி, முஸ்லிம், நசையி, திர்மிதி, அபு தாவூத், இப்னு மஜா என்று 1993 முதல் வெளிவந்துள்ள அனைத்து ரஹ்மத் வெளியீடுகளையும் தள்ளுபடி விலையில் வாங்கிக் கொள்ளலாம். உங்கள் வீட்டில் இஸ்லாமிய நூலகம் அமைத்திட பள்ளிவாசல் மற்றும் மதரசா நூலகங்களுக்கும் உறவினர்களுக்கும் சதக்கத்துல் ஜாரியாவாக வழங்கிட சிறப்பு ஆஃபர் வழங்கப்படுகிறது. ஆன்லைன் மூலம் www.rahmat.net இணையதளத்தில் புக்கிங் செய்யலாம்.
வாட்ஸ்அப் மூலம் 9444025000 என்ற எண்ணில் ஆர்டர் செய்யலாம். உலகில் புகழ்பெற்ற கண்டுபிடிப்பாளர்கள் எல்லாம் பெரும்பாலும் ஐரோப்பியர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் உலகளாவிய பெயரையும் புகழையும் செல்வாக்கையும் பெறுவதற்கு காரணம் அவர்கள் பிடித்த கண்டுபிடிப்பு என்பதை விட பிரிட்டிஷார் உலக நாடுகள் முழுக்க அந்த கண்டுபிடிப்புகளை கொண்டு சேர்த்தார்கள் என்பதுதான். அதே போன்று அரேபியர்கள், இஸ்லாமியர்கள் நிறைய கண்டுபிடிப்புகளை தந்திருக்கிறார்கள். பிரிட்டிஷார் அதை மக்களிடம் கொண்டு சேர்த்ததைப் போல முஸ்லிம்கள் அதை கொண்டு சேர்ப்பதற்கான முன்முயற்சியை போதிய அளவு செய்யவில்லை என்பதே இஸ்லாமிய கண்டுபிடிப்பாளர்கள், விஞ்ஞானிகள், அறிவியல் மேதாவிகள் உலகப்புகழ் பெறாமைக்கு காரணம். அதை யாரோ ஒருவர் செய்வார் என்பதை விட நாம் செய்வோம் என்று தீர்மானிப்பதுதான் சரியானதாக இருக்கும். அந்த வகையில் உலகை வியக்கச் செய்த 11 கண்டுபிடிப்புகள் பற்றிய ஒரு ஆவணத் தொகுப்பை இப்போது கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புது புது கண்டுபிடிப்புகள் இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இந்த வரிசையில் இஸ்லாமிய உலகம் இந்த உலகிற்கு அளித்த மிக உயர்ந்த 11 இன்வென்ஷன்ஸ், கண்டுபிடிப்புகள் சம்பந்தமாக இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். இதன் முதல் 10 இன்வென்ஷன்ஸ் CNN அங்கீகரிக்கப்பட்டது. CNN தொலைக்காட்சி இந்த 10 இன்வென்ஷன்ஸ் கண்டுபிடிப்புகள் இஸ்லாமிய உலகால் கொடுக்கப்பட்டது, இஸ்லாமியர்களால் இது உலகிற்கு வழங்கப்பட்டது என்பதை சான்றிதழோடு அளிக்கிறது. அந்த முதல் 10 என்னன்னு பார்ப்போம். முதலாவது சர்ஜரி எப்படி செய்வது, சர்ஜரியினுடைய அந்த கத்திகள், மேலும் சர்ஜரியினுடைய அந்த பொருட்கள், இதை வடிவமைத்தவர் டாக்டர் அல் ஜஹ்ராவி. அவர் 1000 வருடங்களுக்கு முன்பதாகவே இந்த கண்டுபிடிப்புகளை உலகத்திற்கு அளித்திருக்கிறார். மேலும் சுமார் 1500 பக்கங்கள் கொண்ட உடல் அமைப்பினுடைய பாகங்கள் எப்படி இருக்கிறது, உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளை எப்படி சர்ஜரி செய்வது என்பது சம்பந்தமாக அவர் வெளியிட்டுள்ள அந்த என்சைக்ளோபீடியா தான் இன்றளவும் எல்லா விதமான சர்ஜரிக்கும் மூல நூலாக இருக்கிறது. அதை கண்டுபிடித்தவர் ஒரு இஸ்லாமியர், டாக்டர் அல் ஜஹ்ராவி. இரண்டாவது காஃபி யமன் நாட்டு புறத்திலிருந்து தயாரிக்கப்பட்டது. இரவு நேரங்களிலே மிக அதிகமாக முழித்திருந்த அந்த யமன் தேசத்துக்காரர்கள் காஃபியை தொடர்ந்து பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய புறத்திலிருந்தான் பிறகு இந்த காஃபி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கு அப்படியே கொஞ்சமாக நகர்ந்தது. மூன்றாவதாக ஃப்ளையிங் மிஷின். இந்த லியோனார்டோ டாவின்சி அவர் தான் முதல்ல எப்படி பறக்கிறதுங்கிற கனவு கண்டதாக சொல்லப்படும். அது மட்டும் கிடையாது, ஃப்ளையிங் மிஷின் ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு சொன்னா அப்பாஸ் இப்னு ஃபிர்னாஸ் அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பாளர். 9th செஞ்சுரியிலேயே அவர் ஃப்ளையிங் மிஷின் அவர் கண்டுபிடிக்கிறாரு. அவர் அந்த ஃப்ளையிங் மிஷினை மாட்டிக்கிட்டு பறவைகளுடைய இறக்கைகளால் ஏற்படுத்தப்பட்ட ஆடையை அணிஞ்சுக்கிட்டு அவர் தன்னுடைய அந்த ஃப்ளையிங் மிஷின்ல பறந்தார் என்பதாக வரலாறு நமக்கு சான்று பகிறது. CNN இதை பத்தி சொல்லி இருக்கிறாங்க. மேலும் முக்கியமாக 4வதாக யூனிவர்சிட்டி, உலகத்தினுடைய முதல் பல்கலைக்கழகம் எங்கு உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா மொராக்கோ நாட்டில் ஃபாத்திமா அல் ஃபெஹ்ரி அப்படிங்கிற ஒரு இளவரசியால் முதல் பல்கலைக்கழகம் உருவாக்கப்படுகிறது. 859வது ஆண்டுல உருவாக்கப்படுகிறது. அந்த ஃபெஸ் அப்படிங்கிற அந்த ஊர்ல மொராக்கோ நாட்டில் உருவாக்கப்படுகிறது. 12 நூற்றாண்டுகள் கடந்த 1200 வருடங்கள் கடந்தும் இன்றும் அல் கவாரியின் மாஸ்கியூ அண்ட் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற பேர்ல அந்த பல்கலைக்கழகம் இன்றளவும் நடந்து வருகிறது. இது எவ்வளவு பெரிய ஒரு உலகத்திற்கு அளித்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். முதல் பல்கலைக்கழகம் உருவாக்கியது இஸ்லாமிய உலகம். நல்லது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 5வது அல்ஜீப்ரா. இது எல்லா விதமான ஜக்காத்தினுடைய கால்குலேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருப்பது அல்ஜீப்ரா. இந்த உலகத்தினுடைய மாபெரும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாகவும் கணக்காகவும் கணிக்கப்படுகிறது. மிக முக்கியமான கணக்காகவும் கணிக்கப்படுகிறது. அதை கண்டுபிடித்தவர் பெர்சியன் மேத்தமெட்டிஷியன் முஹம்மது பின் மூசா அல் ஹவாரிஸ்மி அப்படிங்கிற ஒரு பெர்சியன் மேத்தமெட்டிஷியன். அவர் ஆஸ்ட்ராலஜிஸ்டும் கூட. வானத்து சாஸ்திரங்களை அவர் படித்தவர். அவர் முதலாக அல்ஜிப்ராவை கண்டுபிடிக்கிறார். 6வதாக ஆப்டிக்ஸ், அதாவது கண்களுக்குள்ளாக ஒளி ஊடுருவுகிறது என்ற அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சதே இப்னு அல் ஹைத்தாம் அப்படிங்கிறவங்க 1000வது ஆண்டுல அதை கண்டுபிடிக்கிறாங்க. ஒளி ஊடுருவுகிறது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பின் ஹோல் கேமராவை அவங்க தான் உருவாக்குறாங்க. அதை வைத்து முதல்ல
கண்ணாடியை உருவாக்கியது. கண்களுக்கு மேல் ஒரு இதை பயன்படுத்தி அதன் மூலமாக பார்க்க இயலாத எழுத்துக்களை பார்க்க முடியும்னு முதல்ல உருவாக்கியது ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உருவாக்குறாங்க. அவர்கள் தான் முதலில் கண்ணாடியை பயன்படுத்தியவர்கள். இன்றளவும் கண்ணாடியினுடைய முதல் அச்சு அங்கதான் இருக்குது. அவங்க உருவாக்குனதான். அதை வைத்து தான் பிறகு கொஞ்சமா மேலோங்கி இப்ப லென்ஸ் வரைக்கும் நம்ம வந்திருக்கிறோம். 7வதாக லியூட் மற்றும் ரஹாப்னு சொல்லுவாங்க அந்த இசையினுடைய அடிப்படை. அதிலிருந்து தான் பிற்காலத்துல வயலின் அப்படிங்கிற ஒரு இது உருவாகுது. அதை உருவாக்கிய அந்த இசையினுடைய ஆரம்பம் இஸ்லாமிய உலகம் கொடுத்தது. இந்த இசைக்காக எழுப்பப்பட்ட ஸ்கேல் இருக்குல்லவா, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த இதுல வயலின் வாசிக்கிற மாதிரி இருக்கு. வயலின் வாசிக்கும் போது முன்னாடி ஒரு ஸ்கேல் வச்சிருப்பாங்க. அந்த இசையினுடைய அந்த மொழி இசை கோடுகள் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்கேல்னு சொல்லுவாங்க, அதுக்கு மியூசிக் ஸ்கேல். அது அரபிய மொழியில் இருந்து அது உருவாக்கப்பட்டது. அந்த அரபியினுடைய அல்பபெட்ஸ்ல இருந்து தான் அது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது. மேலும் 8வதாக டூத் பிரஷ். நிறைய ஹதீசுகளை நம்ம பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக்கை பயன்படுத்த சொல்லி எக்கச்சக்கமான ஹதீசுகளை அறிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வாயினுடைய துர்நாற்றத்திலிருந்து இஸ்லாமியர்கள் காப்பாற்றப்படணும் அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய ஹதீசுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. CNN கூறுகிறது, உலகத்தில் முதலில் மிஸ்வாக்கின் மூலமாக டூத் பிரஷினுடைய ஒரு வடிவமைப்பை கொண்டு வந்ததே இஸ்லாமிய உலகம்தான் சொல்லி CNN அறிவிக்கிறாங்க. மேலும் 9வதாக கிராங்க், அதாவது ஒரு பெரிய பொருளை தூக்கிட்டு போறதா இருக்கட்டும், இந்த கிராங்க்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பெரிய ஆப்ஜெக்டை 12வது செஞ்சுரியில முதல்ல இஸ்லாமியர்கள் பயன்படுத்துறாங்க. இதற்கு பிறகுதான் அப்படி டெவலப் ஆகி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக பெரும் பொருட்களை கூட தூக்கிட்டு போகக்கூடிய இந்த கிராங்க் உருவாக்கப்பட்டது. எதுல யாரு உருவாக்குனது அப்படின்னு சொன்னா இஸ்லாமிய உலகம் அதை உருவாக்கி தருகிறது. ரொம்ப முக்கியமாக 10வது ஹாஸ்பிட்டல்ஸ். 9th செஞ்சுரியில அஹ்மத் இப்னு தூலூன் ஹாஸ்பிட்டல், அதாவது 872வது ஆண்டுல கைரோல இந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த ஹாஸ்பிட்டல் சிகிச்சையோடு கூடிய கல்வியையும் போதித்தது. கைரோல முழுக்க ஃப்ரீயாக முதல்ல உலகத்துல ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கப்பட்டது. இஸ்லாமிய உலகத்தால் ஆரம்பிக்கப்படுகிறது. அஹ்மத் இப்னு தூலூன் ஹாஸ்பிட்டல் கைரோல ஆரம்பிக்கப்பட்டுச்சு. 11வதாக இந்த மேல நம்ம சொன்ன 10 CNN அறிவிக்கக்கூடியது. உலகத்தரம் வாய்ந்த ஒரு தொலைக்காட்சி, ஒரு ஆராய்ச்சி நிறுவனம். இந்த 10 கண்டுபிடிப்புகள் இஸ்லாமியர்களால் கொடுக்கப்பட்டது. 11வதாக இது இஸ்லாமியர்களால் கொடுக்கப்பட்டது. சோப் மற்றும் ஷாம்பு 1759வது ஆண்டுல இங்கிலாந்தினுடைய பிரைட்டன் சீஃப்ராண்ட் அப்படிங்கிற இடத்துல ஒரு இஸ்லாமியர் என்ன செய்யறாரு, ஷாம்புவை பயன்படுத்தி தலையை சுத்தம் பண்ணக்கூடிய அந்த இதை அவர் பயன்படுத்துறாரு, உருவாக்குறாரு. அது அந்த உருவாக்குதலுக்காக வேண்டிய அவர் தனி கடையும் வச்சிருந்தாரு. கிங் ஜார்ஜ் 4th மற்றும் வில்லியம் 4th ஆகிய 2 பேத்துக்கும் அவர் ஷாம்புவினாக தினசரி அவங்களுடைய தலையை சுத்தம் பண்ணிட்டு போகக்கூடிய ஷாம்புவினாக அவர் அப்பாயிண்ட் செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியுது. இது போன்று இஸ்லாமியர்கள் நிறைய இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கிறாங்க. மொத்தம் இஸ்லாமிய உலகத்தால் உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட இன்வென்ஷன்ஸ் பார்த்தா 1001 இன்வென்ஷன்ஸ் என்றாங்க. இந்த 1001 இன்வென்ஷன்ஸ் நம்ம கொஞ்சமாக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல கொஞ்சம் கடந்து இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதை ஒரு தனி செக்மெண்டாக இன்ஷா அல்லாஹ் நம்முடைய யூடியூப் சேனல்ல போடப்படும். நீங்கள் ஒவ்வொருவருமே நம்ம குழந்தைகளை நல்லபடியாக படிக்க வைங்க. குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை, தரமான கல்வியை கொடுங்க. இந்த உலகம் ஒரு மனிதரை பாராட்டுகிறது, காலம் கடந்தும் அவரை பற்றி நினைவு கொள்கிறது அப்படின்னு சொன்னா அது கல்வி எல்லாத்தையும் விட சக்தி வாய்ந்தது. எல்லா விதமான ஒரு ஆயுதத்தை விட, எந்த ஒரு பணத்தை விட, எந்த ஒரு நிலத்தை விட, சொத்தை விட கல்வி மேம்பட்டது. ஒருவருடைய புறத்தில் இருக்கக்கூடிய நிலத்தை ஒருவர் பறித்துக் கொள்ளலாம், பணத்தை ஒருவர் பறித்துக் கொள்ளலாம், பொன் பொருட்களை பறித்துக் கொள்ளலாம், அவருடைய ஆடம்பர பொருட்களை பறித்துக் கொள்ளலாம், எதை வேணாலும் பறிச்சிடலாம், அவருடைய அடையாளத்தை கூட பறித்து விடலாம். ஆனால் அவருடைய கல்வியை ஒரு நாளும் பறித்து விட முடியாது. அவருடைய கல்வி அவரை மேம்படச் செய்யும் என்பது குர்ஆனினுடைய வாசகம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பமாக ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கல்வியை கொடுக்கிறான். அந்த கல்விக்கு பிறகு அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான மலக்குமார்களையும் ஷைத்தானை அல்லாஹ் சிதா செய்ய சொல்றான். ஷைத்தான் செய்ய மாட்டேன்னு சொல்லி போகும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்ததாக ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம சுவனத்தில் தங்க வைக்கிறான், நல்ல இருப்பிடத்தை கொடுக்கிறான், நல்ல உணவை கொடுங்க, என்ன வேணாலும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றான். ஒரு சில விஷயங்களை செய்யாதீங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப ஒருவருக்கு கல்வி கொடுக்கப்பட்டு விட்டால் அவருக்கு நல்ல மனைவி கிடைக்கும், அவருக்கு நல்ல
இடம் கிடைக்கும், வீடு கிடைக்கும், மேலும் அவருக்கு நல்ல உணவு கிடைக்கும். இதெல்லாம் நல்ல கல்விக்குண்டான அடையாளமாக அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்கிட்டே காட்டுறான். மரியாதை அவரை தேடி வரும். எல்லா மலக்குமார்களையும் அல்லாஹ் அவங்க சிதா செய்ய வச்சான். இது கல்வியினுடைய அடிப்படை. நம்ம குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை நீங்கள் கொடுத்து விட்டால் போதும், அந்த குழந்தைகள் வாழ்வாங்கு வாழ்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து இது போன்ற நல்ல பயனுள்ள தலைப்புகளை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர், அரசியல் சினிமா வர்த்தகம் எல்லாம் அழகாய் கொண்டு சேர்த்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர், திருமண விளம்பரம் ஓடிங் போர்டுகள் உடனடி பேனர்கள் செய்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர். மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர், மவுண்ட் ரோட், அடையார், கோயம்பேடு மற்றும் திருவொற்றியூர். போன் 9400074666. பார்த்தும் பாராமல் செல்லுகிற மனநிலை உடையவர்களாக நம்மவர்கள் இப்போது அதிகம் வாழ பழகிவிட்டார்கள். எங்கோ ஒரு அநீதி நடக்கிறது, நமக்கென்ன என்று கடந்திட மனப்பான்மை நமக்கு வந்துவிட்டது. எங்கோ ஒரு நல்ல விஷயம் செய்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டு கடந்து விடுகிற மனநிலையும் நமக்கு வந்துவிட்டது. உண்மையில் ஒரு இடத்தில் சமூக விரோத செயல் நடக்கிறது என்றால் அதை தடுப்பது ஒரு மூமினின் கடமை. சமூகத்திற்கான வளர்ச்சி பணி ஒருபுறம் நடைபெறுகிறது என்றால் அதை ஊக்கப்படுத்துவதும் ஒரு மூமினின் கடமை. இதைத்தான் நன்மையை ஏவி தீமையை தடுப்பது என்று சொல்கிறோம். இதோ நன்மையை ஏவி தீமையை தடுங்கள் என்னும் சொல்லை கருத்துரையாக வழங்க வருகிறார் குளச்சல் ஓரியன்ட் மெட்ரிக் பள்ளி மாணவி ஃபாத்திமா நபிலா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் ஃபாத்திமா நபீலா. நான் குளச்சல் ஓரியன்ட் மெட்ரிக் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். பொதுவாக தீமைகள் செய்வது மனிதனின் இயல்பாக இருந்தாலும் தீமைகளை கண்டிப்பதும் எச்சரிப்பதும் இல்லாவிட்டால் தவறுகள் பெருகிவிடும் என்பது மறுக்க முடியாத உண்மை. நன்மையை மட்டும் ஏவி தீமையை கண்டுகொள்ளாமல் செல்பவர்களால் எக்காலத்திலும் மக்களை திருத்த முடியாது. நன்மை ஏவி தீமையை தடுக்கின்ற பணி ஒரு அழைப்பு பணியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திற்கு பிறகு அவர்களுடைய உம்மத் என்னும் முஸ்லிம் சமூகத்தினர் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. இப்பணி உலக இறுதி நாள் வரை தொடர வேண்டிய மார்க்க பணியாகவும் உள்ளது. நன்மையை ஏவுங்கள் என்பதன் பொருள் விளக்கம் யாதெனில், ஒருவர் தாமும் நன்மை செய்ய வேண்டும், அதோடு பிறரையும் நன்மை செய்ய தூண்ட வேண்டும் என்பதே ஆகும். பிறரை நன்மை செய்யும்படி ஏவுவதன் காரணமாக ஏவுகிறவருக்கு ஒரு நன்மை கணக்கிடப்படுகிறது. ஏவப்பட்டவர் ஏவியபடி நன்மை செய்வாரெனில் அவருக்கு கிடைக்கும் நற்பயன் போன்று ஏவியவருக்கும் கிடைக்கும். இதனால் 2 பங்கு நன்மைகளை ஏவியவர் பெறுகிறார் என்பதாக நபி மொழிகள் நமக்கு விளக்கம் தருகின்றது. அடுத்து ஒருவர் தான் நன்மை செய்யாதிருந்து கொண்டு பிறரை மட்டும் நன்மை செய்யுமாறு தூண்டலாமா என்ற கேள்வி எழுகிறது. இப்படி செய்பவர்களை 2 வகையாக பிரிக்கலாம். நன்மை செய்ய சக்தியும் வாய்ப்பும் இருந்தும் வேண்டுமென்றே செய்யாதிருப்பவர் ஒரு வகை. நன்மை புரிய வேண்டுமென்ற ஆர்வம் இருந்தும் அதை செய்வதற்கான பொருள் வசதியும் உடல் ஆரோக்கியமும் இல்லாதிருப்பவர் இன்னொரு வகை. முதல் வகையினர் பிறரை நன்மை செய்யுமாறு ஏவுவது போலித்தனமான செயலாகும். ஏனெனில் இவர்களுடைய எண்ணம் தூய்மையானதன்று. எனவே இத்தகையவர்கள் இறைவனிடமிருந்து எவ்வித நற்பயனையும் பெற மாட்டார்கள். மாறாக இவர்கள் இறைவனது கோபத்திற்கு ஆளாவதோடு நரகம்தான் இவர்களுடைய புகலிடம் என்று கூறப்பட்டுள்ளது. 2ஆம் வகையினர் தாம் நன்மை செய்ய முடியாதிருந்தும் பிறரை நன்மை செய்யும்படி ஏவுவதன் மூலமாக தாமும் நன்மை செய்தவருக்கு ஒப்பாகி விடுகின்றனர். ஏனெனில் இவர்கள் தூய எண்ணத்துடன் செயல்படுகின்றனர். இதே போன்று தீமையை தடுங்கள் என்பதன் பொருள் விளக்கம் யாதெனில், ஒருவர் பிறரை தீமை புரியாதவாறு தடுப்பதோடு தாமும் தீமை புரியாதிருப்பதாகும். ஒரு தீமை நிகழும் போது அதனை கண்டும் காணாதவர் போல இருந்து விடுவது கண்டனத்துக்குரிய ஒன்றாக கருதப்படுகிறது. ஏனெனில் அத்தீமை தடுக்கப்படாவிட்டால் அது நல்லவர்களையும் பெரிதும் பாதித்து அவர்களை அழிவுக்கு உள்ளாக்கி விடுகிறது. தீமையை எவ்வாறு தடுப்பது என்பதற்கான வழிமுறையையும் நபி அவர்கள் விளக்கியுள்ளார்.
ஒருவர் ஒரு தீமையை கண்டால் அவர் அதை தமது கையால் தடுக்கட்டும், முடியாவிட்டால் தமது நாவால் தடுக்கட்டும், அதுவும் முடியாவிட்டால் தமது உள்ளத்தால் அதை ஒதுக்கட்டும். மேற்கூறிய வகையில் நற்செயலை மேற்கொள்வதன் மூலமாக நாம் சிறந்த மனிதர் என்ற சிறப்பை பெறுவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களை இந்த ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியின் இறுதிப் பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து தகவல்களும் தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களின் மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எங்களுக்கு வாட்ஸ்அப் மற்றும் சோஷியல் மீடியா கமெண்ட் வழியாக தெரியப்படுத்துங்கள். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் இசை முரசு FM என்னும் முகநூல் பக்கத்தின் வழியாகவும் யூடியூப் சேனல் வழியாகவும் எப்போதும் கேட்கலாம். எப்போதும் சோஷியல் மீடியாவில் எங்களோடு இணைந்திருங்கள். ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் மற்றும் ஐஃபோன் அப்ளிகேஷன் வழியாக இந்த நிகழ்ச்சியை பிளே ஸ்டோர் மற்றும் மை ஸ்டோரில் இருந்து டவுன்லோட் செய்து இசை முரசு வானொலியோடு எப்போதும் நீங்கள் இணைந்திருக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி சொல்லி மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை சலாம் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இணையதள தேரில் ஏறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.